गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 2016. துர்முகி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் ஷரத் ருத்து விருச்சிக மாதம் கார்த்தி மாதம் சுக்ல பஞ்சமி 4 மணி விருந்தம். அப்புறம் சுக்ல சுப்பிரமணிய ஷஷ்டி ஸ்ரவண நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 26வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியானம் பண்ண போகிறோம். இந்த அத்தியாயம் கொஞ்சம் பெரிய அத்தியாயம். இதுதான் கடைசி அத்தியாயம். இதோட 5ஆம் ஸ்கந்தம் முடிகிறது. அப்புறம் 6ஆம் ஸ்கந்தம் ஆரம்பம். இந்த அத்தியாயத்தில் நரக்க வர்ணனை. மகாராஜா பரீட்சித்துக்கு சுகாச்சாரியால் வேறு விதமான நரக்கங்கள் இருக்குங்கிறதாக 21 நரக்கங்களை பற்றி சொல்கிறாள். அங்கே என்ன நடக்கிறதுங்கிறதெல்லாம் சொல்கிறாள். ஒவ்வொரு ஜீவனும்
வியாபகாரிகமான இந்த லோகத்தில் அவாவாளுடைய சம்ஸ்காரத்துக்கு தகுந்த மாதிரி அவாவாளுடைய குணங்களுக்கு தகுந்த மாதிரி கர்மாக்களை செஞ்சு அந்த கர்ம பலனை அனுபவிக்கிறாள். வழக்கமாக இந்த நரக்கம் முதலானதுகள்லாம் சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா, இந்த சத்யநாராயண பூஜைன்ட்டு ஒன்று உண்டு. அதில் கதை படிக்கிறதுங்கிறதாக ஒன்று உண்டு. அந்த கதை படிக்கிறத கதையில் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி இந்த சத்யநாராயண பூஜை ஒருத்தர் பண்ணார், அவள் ரொம்ப வசதியான பலன்கள் அடைஞ்சாள், க்ஷேமத்தை அடைஞ்சாள்னு சொல்லிவிட்டு அந்த பூஜையை நிராகரித்து அதில் பக்தி ஸ்ரத்தை இல்லாமல் இருந்தவாள் கதி என்னங்கிறதையும் சொல்லுவாள். அவளுக்கு சொத்து போச்சு, கஷ்டங்கள் ஏற்பட்டது எல்லாம் சொல்லுவாள். இது என்ன காரணம்னா, 2 விதமாக சிக்ஷை பண்ணலாம். நல்ல முறையில் ஒருத்தனை வாழ்க்கையை செம்மையாக செய்து கொள்வதற்கு 2 முறை உண்டு. ஒரு குழந்தைகிட்ட சொல்லலாம், நீ நன்னா படித்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நன்னா படித்தேன்னாக்க பெரிய உத்தியோகம் கிடச்சி பெரிய கோல்ட்மேன் சாக்ஸ் முதலான பெரிய கம்பெனிகளில் கோட்டியாக சம்பாதிக்கலாம்னு உற்சாகப்படுத்தி விடலாம். இல்லாட்டா சொல்லலாம், நீ ஒன்றும் படிக்காமல் நீ டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணினேன்னா எல்லாத்துக்கும் 5 மணிக்கு பிட்ஸா கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டுருக்கலாம், அதான் உனக்கு கிடைக்குங்கிறதாக பயமுறுத்தி விடலாம். இப்படி 2 மார்க்கங்களில் எப்படியான நல்ல முறையில் கொண்டு வரணுங்கிறதுக்காக அப்படி வழக்கம் உண்டு. அப்படி நரக்கம்ங்கிறதானது எப்படி, ரமண மகர்ஷியை போய் கேட்டாள் ஒருத்தர். இந்த புராணங்கள்லாம் படிக்கிறேன், வைகுண்டம்னு ஒன்று இருக்குது, இங்கே திருப்பார்கடல்னு ஒன்று இருக்குது, அதிலெல்லாம் சுவாமி இருக்காருன்னு சொல்கிறாளே, இதெல்லாம் சத்தியமானாள். அப்போ அதுக்கு பதில் சொன்னார், இந்த வியாபகாரிகமான லோகத்தில் நீ நானும் எப்படி ஒருத்தரை பார்த்து எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை அங்கே சொர்க்கத்துலேயும் வைகுண்டத்துலேயும், அங்கே வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் இருப்பதாக சொல்லுவதெல்லாம் அதே மாதிரி அவ்வளவு தத்ரூபமாக இங்கே எவ்வளவு உண்மையோ அவ்வளோ உண்மைன்னாள். இதனுடைய விஷய வாக்கியம் என்னென்னா, என்ன அர்த்தம் சொல்கிறாள்னா, இங்கே நம்ம வியாபகாரிகத்தில் ஒருத்தரை பார்த்து நம்ம நடந்துட்டுருக்குமே நடைமுறையிலே, அதுவே மாயங்கிறதாக ஒரு சித்தாந்தம். மனுஷனால் கல்பிக்கப்பட்டது, கான்ஷியஸ்னஸ்னால், பர்செப்ஷனல் இம்பர்ஃபெக்ஷன்ஸ்னால் தோன்றுவதுகள் என்று நினைக்கிறது உண்டு. எல்லாம் மாயைன்னுட்டு. மாயைனா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, எரர்னால் கணிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அப்படி நரக்கங்களும் அதே மாதிரி அவ்வளோ உண்மைன்னு சொன்னார், அதான் அர்த்தமுங்க. இப்படி நரக்க வர்ணனம் போது சொல்வாள், இந்த அத்தியாயத்தில் மகாராஜா பரீட்சித்துக்கு சுகாச்சாரியால் நல்ல முறையில் கர்மாக்கள் செய்யாட்டா என்ன ஆகுங்கிறது சொன்னாள். எப்பொழுதுமே எது நல்லது எது கெட்டதுங்கிற மாரல் கொஸ்டின்ஸுக்கு நம்ம மதத்தில் எப்படி சொல்லியிருக்குன்னா, ஆத்ம உபோமியம்னு ஒன்று. ஆத்ம உபோமியம்னா புட் யுவர் செல்ஃப்ஸ் இன்டு அதர் ஷூன்ட்டு. எதற்காக உண்மை பேசணும், எதற்காக ஒருத்தனை போய் அடிக்கப்படாதுன்னாக்க, ஒருத்தனை ஒன்றை அடித்தால் எவ்வளோ வலிக்கும், அதை நீ விரும்புவியா? விரும்ப மாட்டேன். அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எல்லாரையும் அடிக்கப்படாதுன்னுட்டு. அதே மாதிரி உன்னோட சொத்தை ஒருத்தன் திருடினா உனக்கு பிடிக்குமா? பிடிக்காது, ரொம்ப துக்கப்படுவேன். அதே மாதிரி நீ போய் ஒருத்தனுடைய சொத்தை திருடினாலும் அது தப்பு, ஏன்னா அவனுக்கு அதே துக்கம் இருக்கும். அதான் சீதை ராவணனை பார்த்து சொன்னாள், ஆத்மானம் உபமாம் கிருத்வா ஸ்வே சுதாரேஷு ரம்யதாம். மாற்றான் மனைவியை நீ கொண்டு வச்சுருக்கியே, உன்னுடைய மனைவியே ஒருத்தன் இழுத்துன்னு போனால் உனக்கு எவ்வளோ துக்கம் ஏற்படும் உனக்கு, அதை நினச்சி பார்த்தியா? அதே மாதிரி தான் நீ ராமனுடைய பத்னியான என்னை கொண்டு இழுத்து வச்சுருக்கியே, இது தவறு. அது எப்படி தவறுங்கிறத புரிஞ்சுக்கணும்னா, எது குட் வேல்யூ பேட் வேல்யூங்கிறது எப்படி யாரும் எழுதி வைக்கலை, மனுஷனாக யோசித்து நினச்சிக்கிறான். எங்கிட்ட ஒருத்தர் பொய்யை சொன்னாக்க எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது, ஆகையினால பொய் சொல்லப்படாது. எனக்கு எங்கிட்ட இருக்கிற சொத்தை ஒருத்தன் திருடினா எவ்வளோ வருத்தமாக இருக்குது, பிக் பேக்கெட் பண்ணாக்க, அதனால இன்னொருத்தனோட போய் அவனுடைய பாக்கெட்டை பிக் பண்ணப்படாது என்பதெல்லாம் மாரல் வேல்யூஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த நரக்க வர்ணனையில் கெடுதல்ங்கிறதுனா என்ன கெடுதல்ங்கிறது சொல்கிறாளுங்க. அது 3 குணங்களுடைய சேர்க்கையினால் அவளுடைய கர்மாக்களுடைய பலன்கள் வரும்னு சொல்லி இதை வர்ணித்தாள். இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொன்னாள். இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை, ஷட்விம்சேது ததோதஸ்தாத் நரகஸ்திதிருச்யதே பாபினோ யத்ர தஹ்யந்தே
யமதூதைஹி யதாயதம். இந்த 26வது அத்தியாயத்தில் நரக்கங்களினுடைய வர்ணனை சொல்லப்பட்டிருக்கு. நரக்கங்கிறது இந்த இத்தனை லோகங்கள் இருக்கே, 14 லோகங்கள், 14 லோகங்கள், அந்த பாதாள லோகத்துக்கும் கீழே இருக்கப்பட்டது நரக்கம். அது எப்படிங்கிறது பல பல பலவிதமான நரக்கங்கள் இருக்குது. அங்கே பாப்பினகா, பாப்பினகான்னா யாருன்னா, யார் செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சுவிட்டு கான்ஃப்ளிக்ட் அடைகிறாளோ அவள் தான் பாப்பிக்கள். அவள் படுற சிரமங்களை சொன்னாள். இதை சொல்லி பயமுறுத்தினுடைய காரணமே என்னென்னா, இப்படி ஒரு கஷ்டத்தை நீ அடைவேன்னு சொல்லுவது காரணம் என்னென்னா, அப்படியாலும் நன்மையை செய்யணும்னுட்டு. நம்ம இறந்த பிறகு தான் நம்ம பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கு தான் நமக்கு பலன் கிடைக்குங்கிறது இல்லை. அமுத்திர பின்னாடி இருக்கிறத விடுவோம். இஞ்சியே என்ன ஆகும்னா, கான்ஃப்ளிக்ட்னால மனசில் கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுறது. இங்கே தப்பு தவண்டா பண்ணால் 55 மைல் ஸ்பீடுக்கு 75 மைல் ஸ்பீடில் போனால் பல தடவை தப்பிச்சு விடுறோம். எப்போவான ஒரு தடவை பெரிய டிக்கெட்டை கொடுத்துட்றான். அது பலன். அது தர்மத்துக்கு விருத்தமாக செய்தத்தினுடைய பலன். அப்படி ஒன்றுலையும் தெரிஞ்சுக்க வியாபகாரிகமான லோகத்திலேயே தெரிகிறது. அதுதான் இங்கே சுகாச்சாரியால் சொல்கிறாள். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஷட்விம்சோऽध्यायः விபின்ன நரக கதீனாம் வர்ணனமிதி. ஸ்ரீ ஹரயே நமஹ. ராஜோவாச்ச மகர்ஷே ஏதத்வைச்சித்ர்யம் லோகஸ்ய கதமிதி. ஹே சுகாச்சாரியாலேன்னு கேட்டான் பரீட்சித்து. இந்த லோகத்தில் இப்படி வெவ்வேறு விதமான வேற்றுமைகள், விசித்திரமான போகங்கள்லாம் ஏற்படுறதே, ஒருத்தனுக்கு துக்கம் ஏற்படுறது, ஒருத்தனுக்கு சுகம் ஏற்படுறது, ஒருத்தனுக்கு சுகம் துக்கம் சேர்ந்து வர்றது, இப்படியெல்லாம் விசித்திரமாக நடக்கிறதே இந்த லோகத்தில். இது எப்படி, இது என்னத்தினால வருதுங்கிறதா கேள்வி கேட்டான். மகர்ஷே ஏதத் வைச்சித்ரியம் லோகஸ்ய கதமிதி. ரிஷிருவாச்ச, அதுக்கு பதில் சொன்னால் சுகாச்சாரியால், திரிகுணத்வாத் கர்த்துஹு ஸ்ரத்தையா கர்மகதயः பிரசக்விதாக சர்வா ஏவ சர்வஸ்ய தாரதம்யேன பவந்தி. கர்மாக்களை செய்கிற கர்த்தா இருக்கானே, கர்த்துகுனா அதை செய்கிறவன், அவன் திரிகுணத்வாத்து 3 குணங்கள் இருக்குது, சத்துவம் ரஜசு தமசுன்னுட்டு. அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அப்படியே பேலன்ஸாக இருக்காது. ஒருத்தனுக்கு சுத்த சத்துவமாக இருக்கிறது ரொம்ப துர்லபம். அப்படி சத்துவமே ஜாஸ்தியாக இருக்கிறவனுக்கு சுகத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. சத்துவம் ரஜசு ரெண்டும் சேர்ந்து இருந்து கொடுத்தோன்னா அவனுக்கு ஒரு விதமான சுகம் துக்கம் ரெண்டும் சேர்ந்து வரும். ரொம்ப தமோ குணம் இருந்துட்டுருக்கப்பட்டவன் இருந்தான்னா அவனுக்கு துக்கமே கிடச்சின்னு. இதெல்லாம் காரணம் அதான் நாள். தாரதம்யே ந சர்வஸ்ய சர்வா ஏவ கர்மகதையா. அவளுடைய ஸ்ரத்தை எவ்வளோ ஊக்கத்தோடு கூடயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கூடயும் அவன் சத்துவகுணத்தை உபயோகம் பண்ணி 3 குணங்களில் நல்ல குணங்களை உபயோகம் பண்ணி செய்கிறான்னா அதுக்கு தகுந்த மாதிரி சர்வாகா ஏவ கர்மகதையா, கர்ம பலன்களும் பிருத்தக்விதாக பவந்தி, வேறு வேதமாக பலன்கள் ஏற்படுறதுன்னு சொன்னாள். திரிகுணத்வாத் கர்த்துஹு ஸ்ரத்தையா கர்மகதையா பிருத்தக்விதாக சர்வா ஏவ சர்வஸ்ய தாரதம்யேன பவந்தி. அதேதானீம் பிரதிஷித்தலக்ஷணஸ்ய அதர்மஸ்ய ததைவ கர்த்துஹு ஸ்ரத்தாயாः வைசாதிருஷ்யாத் கர்மபலம் விசதிருஷம் பவதி. யாஹி அநாத்யவித்யயா கிருதகாமானாம் தத் பரிணாமலக்ஷணாः ஸ்ருதயः சஹஸ்ரஷः பிரவృத்தாः தாசாம் பிராச்சுர்யேன அனுவர்ணயிஷ்யாமः. நான் உனக்கு எல்லாம் எடுத்து அழகாக விளக்கி சொல்ல போகிறேன்னால், சாஸ்திரங்களில் பிரதிஷித்த லக்ஷணஸ்ய அதர்மஸ்ய, சாஸ்திரங்களில் எழுதியிருக்கால் இந்தந்த விஷயங்கள் விலக்கப்பட வேண்டும், செய்யக்கூடாது, அது அதர்மம் பாவ செயலாக ஏற்படும்ங்கிறதாக சொல்லியிருக்காள். ததா ஏவ கர்த்துஹு ஸ்ரத்தாயா வைசாதிருஷ்யாத்து. அப்படி அந்த எது பாவம்னு சொல்லப்பட்டதோ அதை செய்கிறவனுடைய ஊக்கத்தை பொறுத்து இருக்குது. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவான், அஜ்ஞானத்தினால செய்வன், இன்அட்வர்டண்ட்டாக செய்கிறது, வேணும்னு செய்கிறது இல்லை. டேக்ஸை ஃபைல் பண்ணுறதுல இப்படி தான் டேக்ஸ் இப்படி சொல்லியிருக்கு போல் இருக்குன்னு சொல்லிவிட்டு தப்பாக ஃபைல் பண்ணிவிடுவான்.
அது அன்இன்டென்ஷனலாக பண்ணது தப்பு. உடனே ஐஆர்எஸ் கூப்பிடுவா, நீங்கள் ஃபைல் பண்ண டேக்ஸு தப்பாக இருக்குது, இப்படி இல்லை இப்படி பண்ணணும்னு சொல்லுவாள். அப்போது ஓஹோ அப்படியான்னு சொன்னால் அவளுக்கு ஒன்றும் பனிஷ்மெண்ட் ஒன்றும் கொடுக்க மாட்டா, உடனே சரி பண்ணிவிடுவாள். அப்படி சில பேர் தெரிஞ்சே பண்ணுறது, அவளுக்கு என்ன தெரியும் இது தப்பு பண்ணுறதுன்னுட்டு இருந்து பண்ணுறது. இன்னொன்றும் இதில் தான் யார் சார் நம்பிக்கை, ரூலாவது லாங் ஆகுது, எதை வேணால் கொள்ளையடிக்கலாம், அதெல்லாம் நமக்கு ஏற்பட்டது இல்லைன்னு வேணும்னே பண்ணுறது. அப்படி இப்படி 3 விதமாக இருக்குது. அவளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள்னு சொன்னால் கர்ம மார்க்கங்கள் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் நான் அவனுக்கு சொல்ல போகிறேனால் ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்குது. தத் பரிணாம லக்ஷணாக சகசிரஷா சதயா பிரவருத்தாக ஆகி இப்படி ஆயிரக்கணக்கான வழிகளில் கர்ம மார்க்கங்கள் ஏற்பட்டிருக்கு. அவைகளெல்லாம் நான் உனக்கு எடுத்து சொல்ல போகிறேன்னு ராஜாக்கிட்ட சொன்னாள். அதே தானியம் பிரதிஷித்த லக்ஷணஸ்ய தர்மஸ்ய ததைவ கர்த்துஹு ஸ்ரத்தாயாக வைசாதிருஷ்யாத் கர்மபலம் விசதிருஷம் பவதி யாஹி அநாத்ய வித்யயா கிருதகாமானாம் தத் பரிணாமலக்ஷணாः ஸ்ருதயः சஹஸ்ரஷः பிரவருத்தா தாசாம் பிராச்சுர்யேன அனுவர்ணயிஷ்யாமः. பிராச்சுர்யேன அவைகளெல்லாம் பெரும்பாலும் உனக்கு எடுத்து சொல்ல போகிறேன்னால். ராஜோவாச்ச, ராஜா கேட்டான், நரகா நாம பகவன் கிம் தேசவிசேஷா அதவா பகிஸ்திரிலோக்கியா அகோஸ்த்வித் அந்தராலைத்திஹி. நீங்கள் நரக்கங்கள்ங்கிறதா சொல்கிறாளே, அது என்ன ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் இடத்துல இருக்குமா, அல்லது இந்த 3 லோகத்துக்கும் வெளியில் இருக்கா, இல்லை அதுக்கு நடுப்புற மாட்டின்னு இருக்கா, இது எங்கே இருக்குது நரக்கம்ங்கிறது, அதெல்லாம் எடுத்து சொல்லணும் நான். உடனே ரிஷி ருவாச்ச, உடனே ரிஷி எடுத்து சொன்னாள். அந்தராளயேவ திரிஜகத்யா துதிஷி தட்சிணஸ்யாம் அதஸ்தாத் பூமேः உபரிஷ்டாச்ச ஜலாத்யஸ்யாம் அக்னிஷ்மாத்தாதயः பிதர்கணாः திசி ஸ்வானாம் கோத்ராணாம் பரமேண சமாதினா சத்யா ஏவாசிஷ ஆசாசானாக நிவசந்தி. அங்கே கீழே லோகத்தில் 3 லோகங்களுக்கும் நடுப்புற தென் திசையில் தட்சிணஸ்யாம் திசி பூமேஹே அதஸ்தாத்து பூமிக்கு அடிபாகத்தில், ஜலாத்து உபரிஷ்டாத்து தண்ணீருக்கு மேல் பாகத்தில் நரக்கங்கள் இருக்குது அமைஞ்சிருக்கு. இந்த தெற்கு பாகத்தில் அக்னிஷ்வாத்தாதயா பித்ருகணாக அக்னிஷ்வாத்தர்கள்ங்கிறதான முதலான பித்திருக்கள்னால் இருக்காள் நாள். ஏன்னா ஒவ்வொரு ஜாதிக்கு தகுந்த மாதிரி பித்திருக்கள்னு வச்சு மனசில் வச்சுருக்கிறது. அது எப்படின்னு வியாக்கியானக்காரர் சொன்னால், அக்னிஷ்வாத்தாள், சோமசதர், சோமபாள், அவிர்புஜாள், ஆஜ்யபாள், சுகாலினருங்கிறதாக பித்திருக்கணங்கள் 5 விதமாக சொல்லியிருக்காள். தேவதைகளுக்கு அக்னிஷ்வாத்தர்கள், சாத்தியருங்கிறதாகப்பட்ட உபதேவதைகளுக்கு சோமசதஸ், பிராமணாளுக்கு சோமபாள், க்ஷத்ரியாளுக்கு அவிர்புஜர், வைஷ்யாளுக்கு ஆஜ்யபர், சுகாலினர் சூத்திரர்களுக்குங்கிறதாக பித்திருக்களாக இப்படி வர்ணிச்சிருக்காள். இவெல்லாம் அதுதான் அக்னிஷ்வாத்தாதேயான்னு சொல்கிறது பித்திருக்கனாக. அவா கோத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி, அவளுடைய ஜாதிக்கு தகுந்த மாதிரி அவள் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு வாழ்ந்து அங்கே இருக்காளாம். வாழ்ந்து பித்திருக்கள் இருந்துருக்காள். அந்த அவள் வம்சங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாள் நீ சொன்னாள். ஸ்வானாம் கோத்ராணாம் பரமேண சமாதினா சத்யாயேவாசிஷ ஆசாசானா நிவசந்தி. மிகுந்த தான யோகத்தோடு கூட இந்த பித்திருக்கணங்கள் அந்த இடத்துல இருந்துட்டுருக்காள்ப்பா. பரீட்சித்து அவள் குடும்பம் அவள் குலத்தில் இருக்கப்பட்ட வம்சத்துக்காராளுக்கு கோத்ராளுக்கு ஆசீர்வாதம் பண்ணின்னு இருக்காள் நாள். யத்ரஹவாவ பகவான் பித்ருராஜோ வைவஸ்வதः ஸ்வவிஷயம் பிராபிதேஷு ஸ்வபுருஷைः ஜந்துஷு சம்பரேதேஷு யதா கர்மாவத்யம் தோஷமேவ அனுல்லங்கித பகவச்சாசனः சகணோ தமம் தாரயதி. யத்ரஹவாவ பகவான் பித்ருராஜா, எங்கு பகவான் இந்த பித்திருக்களுக்குனாக எல்லாருக்கும் ராஜாவாக இருக்கப்பட்ட யமதர்மன், வைவஸ்வதன்னு பேர் யமதர்மா ராஜாவுக்கு. அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த இறந்து போன பிராணிகள் ஜந்து இருக்காளே, சம்பரேதேஷு ஜந்துஷு,
இறந்து போன பிராணிகளில் அவன் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பிச்சு அவனுடைய ராஜாங்கத்துக்கு கொண்டு வர சொல்கிறான். பகவானுடைய கட்டளையை மீறாமல் அனுல்லங்கித பகவத் சாசனா, இதான் பகவத் சாசனம். அவனுக்கு யமதர்மராஜாவுக்கு சுவாமி போட்ட கட்டளை. அதை செஞ்சுண்டு அவனுக்கு அவளுடைய கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரி கெட்ட கர்மாக்கள் யார் யார் செஞ்சுருக்காளோ அவளுக்கு தமம் சகனகா தாரயதி, தண்டனையை கொடுக்குறானாம் அந்த ராஜாங்கத்துக்கு கொண்டு வர சொல்லி சொன்னாள். தத்ரைகே நரகான் ஏகவம்சதிம் கணயந்தி அத தாம்ஸ்தே ராஜன் நாமரூபலக்ஷணதः அனுக்கிரமிஷ்யாமः. தாமிஸ்ரோ அந்ததாமிஸ்ரோ ரௌரவோ மகாரௌரவः கும்பீபாகः காலசூத்திரம் அசிபத்ரவனம் சூக்கரமுகம் அந்தகூபः கிருமிபோஜனः சந்தம்சः தப்தசூர்மிः வஜ்ரகண்டக ஷால்மலி வைத்தரணி பூயோதः பிராணரோதோ விஷசனம் லாலாபக்ஷः சாரமேயாதனம் அவீச்சிः அயப்பானம் இதி. கிஞ்ச க்ஷாரகர்தமோ ரக்ஷோகணபோஜனः शूलप्रोतो दन्तशूको अवटनिरोधनः पर्यावर्तनः सूचीमुखम् इत्यष्टाविंशतिः नरकाः विविधयातना भूमयः. हे ராஜான்னு கூப்பிட்டாள். இந்த விஷயத்தில் பல பேர் பல ஒப்பீனியனில் இருக்காள். சில பேர் சொல்கிறாள் 21 வகை நரக்கங்கள் இருக்குது. ஏகே நரகான் ஏகவிம்சந்திங்கணயந்தி, 21 விதமான நரக்கங்கள் இருக்கிறதா சில பேர் சொல்கிறாள். அவள் சொல்கிறது அதத்தான் நாமரூப லக்ஷணதா தே அனுக்கிரமிஷ்யாமஹா, அதெல்லாம் அதனுடைய பேர் என்ன, அது ரூபம் என்ன, வடிவம் என்ன, அது எப்படி இருக்கும், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ், இதெல்லாம் உனக்கு நான் எடுத்து சொல்ல போகிறேன்னு சொல்லிவிட்டு பேரெல்லாம் சொன்னாள். அனுக்கிரமிஷ்யாமஹா தாமிஸ்ரா அந்த தாமிஸ்ரா, தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம், ரௌரவம் மகாரௌரவம், கும்பீபாகம், காலசூத்திரம், அசிபத்ரவனம், சூக்கரமுகம், அந்தகூபம், கிருமிபோஜனம், சந்தம்சம், தப்தசூர்மி, வஜ்ரகண்டக ஷால்மலி, வைத்தரணி, பூயோதம், பிராணரோதம், விஷசனம், லாலாபக்ஷம், சாரமேயாதனம், அவீச்சிஹி, அயஃபானம்ங்கிறதாக அந்த நரக்கங்களுடைய பேருப்பா அப்படி சொல்லிவிட்டு இன்னும் மேலே சில பேர் சொல்கிறாள். க்ஷாரகர்தமம், ரக்ஷோகண போஜனம், சூல புரோதம், தந்தசூகம், அவட்ட நிரோதனம், பர்யாவர்த்தனம், சூச்சிமுகம்ங்கிறதாக மொத்தம் 28 நரக்கங்கள், பல வேறு வேறு விதமான துக்க அனுபவங்களை கொடுக்கக்கூடிய நரக்கங்கள் இருக்குங்கிறதாக சொல்லியிருக்காள்னு சொல்லி சுகாச்சாரியால் ஆரம்பித்தாள். மகாராஜா பரீட்சித்துக்கு நரக்கங்களை வர்ணனை பண்ணணுங்கிறதுக்காக. தத்ரயஸ்து பரவித்தாபத்திய கலத்ராணி அபஹரதி சஹி காலபாசபத்தோ யமபுருஷைः அதிபயானகைः தாமிஸ்ரே நரகே பலான் நிபாத்தியதே அனசன அனுதபான தண்டதாடன சந்தர்ஜனாதிபிः யாத்தனாபிः யாத்யமானோ ஜந்துः யத்ர கஷ்மலம் ஆசாதிதः ஏகதைவ மூர்ச்சாம் உபயாதி தாமிஸ்திரப்ராயே. அங்கே நரக்கம் இருக்கே, அதில் என்னென்ன பண்ணுறாள் இந்த யமகிங்கராள், யமனுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கப்பட்ட அவனுடைய எம்ப்ளாயீஸ் இருக்காளே யமகிங்கராள்னு பேர், யமபுருஷாள். அவள் காலபாசத்தினால கட்டி அவனை அழைச்சின்னு போகிறாளாம். இந்த ஜீவனை இறந்த அந்த ஒவ்வொரு புருஷனையும் யாரெல்லாம் யஹாது பரவித்தாபத்திய கலத்ராணி அபஹரதி, எவன் ஒருவன் புறத்தியாரோட சொத்து, அவளுடைய குழந்தைகள், அவளுடைய மனைவி முக்கியம் முதலானவர்கள்லாம் திருடின்னு போகிறானோ அவனுக்கு ஒரு ரொம்ப பயங்கரமாக இருக்கப்பட்ட நரகத்தில் கொண்டு தள்ளணுங்கிறதாக காலபாசத்தினால யமக்குங்கிறாள். அதி பயானகைஹி யமபுருஷைஹி, ரொம்ப பயங்கரமாக இருப்பாளாம் பார்க்குறதுக்கு அந்த யமக்குங்கிறாள். காலபாசபத்தாக, காலபாசத்தினால கட்டி தாமிஸ்திரே நரகே பலாத் நிபாத்தியதே,
தாமிஸ்ரம்ங்கிற நரக்கத்தில் ரொம்ப பலத்தோடு கூட தள்ளுறாளாம் கொண்டு போய் இந்த கெட்ட விஷயங்கள் பண்ண அந்த மனுஷனை, புறத்தியாரோட சொத்தையும் குழந்தையும் மனைவியையும் குடும்பத்தையும் யார் திருடிந்து போகிறானோ அவனால். எத்திர ஜந்து, இந்த நரகத்தில் விழுந்த ஜந்துக்கள் இருக்காளே அவளுக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எப்போ பார்த்தாலும் அடிதடி, எப்போ பார்த்தாலும் பயமுறுத்தல், இதனாலும் ரொம்ப துன்பப்படுவாளாம். அனசனானுத பான தண்ட தாடன சந்தர்ச்சனாதிபிகி யாத்தனாபிகி, இவ்வேற்பட்ட வேதனைகள்லாம் அனுபவிப்பாளாம். ஏகதெய்வ கஷ்மலம் ஆசாதிதா தாமிஸ்ரபாயே மூர்ச்சாம் உபயாதி. தாமிஸ்ரம்னாலே என்ன அர்த்தம்னா இருட்டு சூழ்ந்ததுன்னு அர்த்தம். அங்கே ஒரே இருட்டாக இருக்குமாம், கும்பு இருட்டாக இருக்குமாம். அந்த இடத்துல கொண்டு தள்ளிவிடுவாள். அங்கே போய் சிரமப்படுவன்டா இவன், இந்த புறத்தியார் சொத்தை அபகரித்தவன் நாள். அந்த அந்த நரக்கத்துக்கு பேர் தாமிஸ்ரம்னு பேர். தத்ரயஸ்து பரவித்தாபத்திய கலத்ராணி அபகரதி செய் காலபாசபத்தோ யமபுருஷை அதி பயானகை தாமிஸ்ரே நரகே பலான் நிபாத்தியதே அனசன அனுதபான தண்டதாடன சந்தச்சனாதிபிஹி யாத்தனாபிஹி யாத்தியமானோ ஜந்து யத்ர கஷ்மலம் ஆசாதிதः ஏகதைவ மூர்ச்சாமுபயாதி தாமிஸ்ரபாயே. ஏவமேவ அந்ததாமிஸ்ரேயஸ்து வஞ்சயித்வா புருஷம் தாராதீன் உபயுங்க்தே யத்ர ஷரீரி நிபாத்தியமானோ யாத்தனாஸ்தோ வேதனையா நஷ்டமதிः நஷ்டதிருஷ்டிச்ச பவதி யதா வனஸ்பதிः விருச்சியமான மூலः தஸ்மாத் அந்ததாமிஸ்ரம் தம் உபதிஷந்தி. அடுத்த நரகத்துக்கு பேர் அந்ததாமிஸ்ரம்னு பேர். அந்த அந்ததாமிஸ்ரத்தில் என்ன பண்ணுறான்னால், யஹாத்து புருஷம் வஞ்சயித்வா தாராதீன்னு உபயுங்க்தே, புறத்தியார் மனுஷனை கபட்டமாக வஞ்சனை பண்ணி அவனுடைய மனைவி முதலான சொத்து முதலானவைகள்லாம் அனுபவிக்கிறானோ அவனை கொண்டு போய் அந்த தாமிஸ்ரம்ங்கிறத இடத்துல, அந்தம்னாலே இருட்டு, இப்போ பிளைண்டுன்னு அர்த்தம். அவனுக்கு பொட்டைய கண்ணை இழந்துடுவான். அவன் கண் பார்வை போயிடும் அவனுக்கு. அதில் எத்தனை நிபாத்தியமானஹா சரீரி, அங்கே விழுந்த அந்த ஜந்து இருக்கானே பாப்பி, அவன் யாத்தனாஸ்தா வேதனையா, இந்த கீழே விழுந்து அந்த நரக்கத்தில் விழுந்து வலியினால் கஷ்டப்பட்டு நஷ்டமதிகி, அறிவெல்லாம் போய் அவனுக்கு புத்தியெல்லாம் போய், நஷ்ட திருஷ்டி கண்பார்வை போய், சும்மா வேறு வேறு அறுத்த மரம் மாதிரி கீழே விழுவனாம். அதனாலேயே அந்த நரகத்துக்கு பேர் அந்த தாமிஸ்ரம்னு பேருன்னு சொல்கிறாள் நாள். தஸ்மாத்தம் அந்த தாமிஸ்ரம் உபதிஷந்தி. யஸ்விஹவா ஏதத் அகமிதி மமேதமிதி பூதத்ரோகேண கேவலம் ஸ்வகுடும்பமேவானுதினம் பிரபுஷ்ணாதி ச ததிக விஹாய ஸ்வயமேவ ததசுபேன ரௌரவே நிபததி. அடுத்த நரகத்துக்கு பேர் ரௌரவம்னு பேர். அந்த ரௌரவங்கிற நரகத்தில் யார் போவன்னாள், எவந்த ஜந்துவானவன் ஏதத் அகமிதி, நான் 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 எப்போ பார்த்தாலும் I did this, I can do it, I am capable of doing this, I am the only who can do this, I know better than the other guys அப்படின்னு எப்போ பார்த்தாலும் நான் சொல்லிட்டு இருப்பேன். இதம் மம இதி, இது என்னடா எனக்கு தான் எல்லா விஷயம், இதெல்லாம் என்னோட சொத்து, இதெல்லாம் நமக்கு தான் சொத்து, நம்ம எல்லாத்தையும் ஆண்டு பண்ணோம் இப்படின்னு என்னதுன்னு நினச்சிட்டு மமன்னு நினச்சிப்பேன். மமக்காரம் அகங்காரம் இது ரெண்டும் இருக்குமாம். கேவலம் பூதத்ரோகேன ஸ்வகுடும்பமேவம் ஏவ அனுதினம் பிரபுஷ்ணாதி. பாக்கி குடும்பம் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு, அவள் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பம், இது என் குடும்பம், இது என் புத்திராள், என் பத்னி, என்னோடய வீடு, இதில் என்ன இருந்தால் போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவன் இருக்கானே, தன் குடும்பத்தை மாத்திரம் தினந்தோறும் பிரபுஷ்ணாதி போஷித்து காப்பாற்றானோ அவன், அந்த குடும்பம் இருக்கே அதை இந்த லோகத்திலேயே விட்டுவிட்டு தான் மாத்திரம் அந்த பண்ணின பாவத்துக்கு காரணமாக ரௌரவே நிபததி, ரௌரவங்கிற நரக்கத்தில் கொண்டு அவனை தள்ளி விடுவாளாம் யம பட்டாள்லாம் சேர்ந்துண்டு. ஏ த்விஹ யதை வாமுனா விஹிம்சிதா ஜந்தவः பரத்ர யமயாதனாம் உபகதம் தயேவ ரூரவோ பூத்வா ததா தமேவ விஹிம்சந்தி தஸ்மாத் ரௌரவம் இத்யாஹு
ருருதி சர்பாத் அதி க்ரூர சத்வஸ்யாபதேசா. அது ரௌரவம்னு வரதுக்கு காரணம் என்னன்னா, இந்த நரகத்தில் இந்த ஜந்து இருக்கானே, இந்த புருஷன் இருக்கானே, பாப்பி இருக்கானே, அதில் எந்த பிராணிகள்னால் இவன் மாதிரியே அவள் கஷ்டம் அடைஞ்சாலோ அவள்னா அவளே ருருங்கிறதாக ஆகி யமனுடைய வேதனைக்கு உட்பட்டு மற்ற ஜீவங்களையும் துன்புறுத்துவாளாம். அதனால் ரௌரவனு பேர். ருருங்கிறது அந்த ஜந்து இருக்கே, பாம்பை விட ரொம்ப கொடிய ஜந்து ஆகிடுவனாம். ருருகு இது சர்பாத்து அதிக்ரூர சத்வாபதேசா. பாம்பை விட கொடிய ரூபத்தை அடைஞ்சு இந்த பாப்பி பாக்கி அங்கே வந்திருக்கிற பாக்கி பாப்பிகளை இம்சை பண்ணிகிட்டே இருப்பானாம். அதனாலேயே அதுக்கு ரௌரவம்னு பேர். இதை விட இன்னொரு நரக்கம் உண்டுன்னாள், அது மகாரௌரவம்னு பேர். அதை சொன்னால் அடுத்தாப்பில், ஏவமேவ மகாரௌரவோ யத்ர நிபதிதம் புருஷம் க்ரவ்யாதா நாம ரூரவா தம் க்ரவ்யேன காதயந்தி யக்கேவலம் தேகம்பரஹ. அதாவது மகாரௌரவங்கிறதும் இதே மாதிரி ஒரு நரக்கம். எவனுத்தன் தன்னுடைய வயறு ரொம்பணும், தன்னுடைய சுயநலம் மாத்திரம் இருக்கணும், சுயநல புலியாக இருப்பான். செல்ஃபிஷ்னஸ், டோட்டல் செல்ஃபிஷ்னஸ். தன் வயிறு இருந்தால் போகும். பக்ஷணம் பண்ணால் ரூமில் உட்காந்து கதவை சாத்திந்து குழந்தை குட்டி ஒத்துரும் கொடுக்க மாட்டான். எல்லா பக்ஷணத்தையும் தானே சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்படி ரொம்பவும் செல்ஃபிஷாக இருக்கப்பட்டவனுக்கு இருக்கானே, அவன் இருக்கானா தேகம்பரஹா, கேவலம் தேகம்பரஹா, தன் உடம்பையே பார்த்துட்டு இருப்பான். எத்திர நிபதிதம் தம் புருஷம் கிரவ்யாதாக நாம. அவள்லாம் அந்த அந்த நரக்கத்தில் போய் விழுவாளாம். அங்கே ருருக்கள் இருக்காளே, அவள்னா ஒத்தரை சாப்பிட்டுன்னு இருப்பாளாம். இந்த இவாளை அவா சாப்பிட்றது, அவளை இவா சாப்பிட்றது. ஏன்னா முன்னாடி எப்படி தானே சாப்பிட்டேனிங்கிறதுக்காக அங்கே கூட தள்ளுவாளாம். இவனை மாதிரி இருக்கப்பட்ட பாப்பிஷ்டன் இவனை கடித்து சாப்பிடுவானாம். அப்பேற்பட்ட ஒரு நரக்கம். அது மகாரௌரவம்னு பேருன்னு சொல்லி பயமுறுத்தினாள். ஏவமேவ மகாரௌரவோ யத்ர நிபதிதம் புருஷம் க்ரவ்யாதாராம ரூரவா தம் க்ரவ்யேன காதயந்தி யக்கேவலம் தேகம்பரஹ யஸ்விஹ வா உக்ரஹ பசூன் பக்ஷிணோ வா பிராணத உபரந்தயதி தமபகருணம் புருஷாதைரபி விகர்ஹிதம் அமுத்ர யமானுச்சராः கும்பீபாகே தப்த தைலே உபரந்தயந்தி. இதை விட பெரிய நரக்கம் கும்பீபாக்கம்னு ஒரு நரக்கம். அது சொன்னால் யார் ஒருத்தன் ஒன்றும் விதம் பார்க்காம மிருகங்கள் பட்சிகள் எந்தது ஜீவன்கள் இருக்கோ அதெல்லாம் அடித்து துளி கூட இறக்கம் இல்லாமல் வதச்சு அதை சாப்பிடுவனும். ஏன்னா காரணம் இல்லாமல் விதைப்பன் சாப்பிட்றது கூட இல்லை. சும்மா போயின்னு இருக்கிறதே நாயை கல்லை விட்டு அடிக்கிறது. அதெல்லாம் போயிட்டே இருக்கிறது. அங்கே ஏதாவது ஒரு பசுமாடு நிற்கும், அதை பக்கத்தில் யாரும் பார்க்காம இருந்தாங்கன்னா ஒரு கழி எடுத்து படாரத்தில் அடிக்கிறது. இதில் ஒரு சந்தோஷம். இப்படி பசூனு பக்ஷினா பிராணதா அபகருணம் உபரந்தயதி, துளிக்கூட இறக்கமில்லாமல் அபகருணம், உயிரோடு இருக்கப்பட்ட இந்த மிருகங்கள் பறவைகள் இதெல்லாம் கொடுமைப்படுத்துகிறானோ வதைக்கிறானோ. புருஷாதைகி அப்பி, அவனை யாரெல்லாம் வெறுப்பாடினாள், ஈவன் ராட்சசால் கூட அவனை வெறுப்பாளாம். அவ்வளவு கடுமையான குணமுள்ளவன். அவனை யமா அனுச்சராக யமக்கிங்கரால் என்ன பண்ணுவாள், கும்பி பாக்குங்கிற நரக்கத்தில் கொண்டு போடுவாளாம். அது எங்கேனால் பெரிய டேங்க்கு. அந்த டேங்கை முழுக்க ஒரேடியாக ஹை டிகிரி டெம்பரேச்சரில் எண்ணெய் காய்ச்சின்னு இருக்குமா. அந்த காய்ச்சியில் அப்பளம் பொரிக்கிற மாதிரி இவனை போட்டு பொரிச்சு இழுப்பாளாம். உபரந்தயத்தின்னாள், உபரந்தயந்தி, அப்பளாத்தை போட்டு பொரிக்கிற மாதிரி தப்த தையிலே உபரந்தயத்தி, காய்ச்சின எண்ணெயில் போட்டு நன்னா அப்பளாமா பொரிச்சு விடுவாள்னாள். இதெல்லாம் என்னென்னா எதுக்கு சொல்கிறதுங்கிறது முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்படிலாம் சொன்னாலாவது மாறலாக இருந்துட்டு ஒழுங்காக அதை தர்மத்துக்கு விருத்தமான விஷயங்கள் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறது. நரக்கங்கள்லாம் இருக்குன்ட்டு பின்னாடி சொல்ல போகிறாள். பகவான் பரீட்சத்துக்கு பயந்துடுவான் ராஜா. இப்படிலாம் இருக்குன்னா எனக்கு என்ன கதிமன், உனக்கு ஒரு கதியும் கெடுதல் கதி வருமாடா உனக்கு. எந்த பகவான் வாசுதேவனை போய் நினச்சிண்டு வாசுதேவங்கிற நாம அவனுடைய மகிமையை புரிஞ்சுண்டு, ஏன்னா வசதி சர்வத்திர திவ்யத்தே, ஒவ்வொரு ஜந்துக்குள்ளேயும் இருக்கப்பட்ட பரம்பொருள் தான்ங்கிறதா நினச்சிட்டு
எல்லா ஜீவன்களுக்கும் நன்மையே நீ பண்ணுறவனாக இருந்தால் இந்த நரகத்துக்கு கிட்டக்கே போக தேவையில்லையேன்னு சொல்ல போகிறாள். यस्तुह पितृविप्रब्रह्मदृक् स कालसूत्रसंज्ञके नरके अयुतयोजन परिमण्डले तां रमये तप्तखले उपर्यधस्तात् अग्न्यर्काभ्याम् अधितप्यमाने अभिनिवेशितः क्षुत्पिपासाभ्यां च दह्यमान अन्तर्बहिः शरीरः आस्ते शेते चेष्टते अवतिष्ठति परिधावति च யாவந்தி பசுரோமாணி தாவத் வருஷ சகசிராணி. எவன் ஒருவன் இந்த லோகத்தில் நமக்கு முன்னோர்கள்ங்கிறதா பித்திருக்கள்ங்கிறதா இருக்காங்கிறத நம்பாமலும் நல்ல பிராமணாள் வேத வித்துக்கள் இருக்காங்கிறதையும் அவள்னா எனிமிட்டி பண்ணிட்டு அப்படி ஒரு பிராமணாள் கிடையாதுன்னு நான் வித்தண்டாவாதம் பண்ணுறது, வேதம்ங்கிறதே எல்லாம் பொய் யாரோ எழுதி வச்சதுன்னு சொல்லிட்டு பிரிடான்னு சொல்லிட்டு இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கானோ அவனுக்கு என்ன கத்தினால், யஹா தூ பித்ரு விப்ர பிரம்மதுருக்கு, பித்திருக்கள் பிராமணாள் வேதம் இதுக்கெல்லாம் இனிமையாக பழச்சின்னு இருக்கப்பட்டவன் இருக்கானே அவனுக்கு என்ன ஆகும்னால், அயுதயோ ஜனபரிமண்டலே 10000 யோஜனை சுத்தளவு இருக்கப்பட்டது இருக்கான். अपरि अदस्तात् अग्नर्काभ्याम् अतितप्यमाने தாமிரமயே தப்தகலே, ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருக்கான். செம்புனால் பண்ணப்பட்ட நடுபாகத்தை உடைய காலசூத்திரங்கிற நரகம் அது எத்தனை ஹாட்டாக இருக்கும்னால், சூரியன் அக்னி இதெல்லாம் எவ்வளவு கொதிக்குமோ அதுக்கு மேலே கொதிக்குமாம் அங்கே. அப்பேற்பட்ட அந்த பெரிய செம்பால் சூழப்பட்ட பெரிய கொளுத்துன்னு கொளுத்துவான் உள்ள ஹாட் வெரி ஹை டிகிரி thousands of டிகிரி டெம்பரேச்சர் இருக்கப்பட்ட காலசூத்திரங்கிற நரக்கம் இருக்கே, அங்கே போய் அவனை தள்ளுவாளாம். அங்கே பசின்னு தாகம்னு கத்துவனாம். ஒத்துணும் ஒரு ட்ராப் வாட்டர் கொடுக்க மாட்டாள். க்ஷுத் பிபாசாபியாம் தக்கியமானாந்தர்பை சரீரா, உள்ளே வெளியிலே எல்லாம் ஒரேடியாக எரியுமாம் மேலெல்லாம். அங்கே யாவந்தி பசுரோமானி தாவத் வருஷ சஹசிராணி, அங்கே எத்தனை நாள் இவனுக்கு வாசம் நாள் அந்த இடத்துல. ஒரு பசுமாட்டுக்கு மேலே எத்தனை ரோமங்கள் இருக்கோ அதை எண்ண முடியுமா? இப்போ ஒரு பசுமாட்டு மேலே எத்தனை ரோமங்கள் இருக்கோ அத்தனை 1000 வருஷ காலம் அவன் அங்கே இருக்கானாம். ஆஸ்தே சேத்தே சேஷ்டதே அவதிஷ்டதி பரிதாவதிச்சே, அங்கே அழுதுண்டு படுத்துண்டு புரண்டுண்டு அழுதுண்டு நின்று ஓடிண்டு இருப்பனாம் அந்த நரக்கத்தில் அந்த பாப்பின்னு சொன்னாள். யாவந்தி பசுரோமானி தாவத் வருஷ சஹசிராணி, அத்தனை வருஷங்கள் பசு மாட்டுக்கு மேலே எத்தனை ரோமங்கள் இருக்கோ அத்தனை வருஷங்கள் அந்த கொடிய நரக்கத்தில் தப்பிப்போம்னாள். யஸ்துகவை நிஜவேத பதாத் அநாபதி அபகதா பாகண்டம் சோபகதா தம் அசிபத்ரவனம் பிரவேஷ்ய கஷயா பிரஹரந்தி தத்ர असौ इतस्ततो धावमानः उपयतो धारैः तालवन असिपत्रैः छिद्यमान सर्वाङ्गो हातोऽस्मीति परमया वेदनया मूर्छितः पदे पदे निपतति स्वधर्मः பாக்கண்டானுகதம் பலம் புங்கே. பாக்கண்டன்னு பேர் யாருன்னால், எவன் ஒருவன் இந்த லோகத்தில் ஒரு விதமான ஆபத்தும் அவனுக்கு இல்லாத போது கூட, ஒரு விதமான ஆபத்தும் வராத காலத்தில் கூட வைதீக மார்க்கத்திலேருந்து வழுவி போய் நாஸ்திகனாகி, நாஸ்திகன்னா வேதத்தை நம்புறதில்லை, வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை நம்புறதில்லை, நாஸ்திகனாகிடுது. பாக்கண்டகான்னு பேர் அவனுக்கு. பாக்கண்டம் அபகதா நிஜவேத பதாத் அபகதா, வைதீகமான மார்க்கங்கள்லேருந்து வழுவி போய், வைதீகமான மார்க்கம்னா வெளியில் இருக்கப்பட்ட ஒரு ரூபத்தை சொல்லலை தான். என்ன சிகா யஜ்ஞோபவீதாபியாம் நகாரியம்னு சொன்னாள். சிக்கையை வச்சுக்கிறது, உபவீத்தத்தை போட்டுக்கிறது, ருத்ராட்சத்தை போட்டுக்கிறது, விபூதியை போட்டுக்கிறது பண்ணுறதெல்லாம் ஃப்ராடுன்னாக்க அது வைதீக மார்க்கம் அல்ல. வைதீக மார்க்கம்னா வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கே, நல்ல விஷயங்கள், தர்மம் சர, சத்தியம் வத, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, இப்படிலாம் சொல்லியிருக்கே. சில பிராணிகளுக்கெல்லாம் எல்லாருக்கும்
நன்மை செய்யலாம் சொல்லியிருக்கு. அந்த விஷயங்கள்லேருந்து நழுவாமல் இருப்பது என்று அர்த்தம். அப்படி நாஸ்திகனாக இல்லாமல் அப்படி இருந்துட்டான்னா அவனை எங்கே போய் போடுவான்னால், அவன் போகிற இடத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்காள், அசிபத்ரவணம்னு பேர். அசிபத்ரவணம் பிரவேசிய, அங்கே அவனுக்கு என்ன என்ன எல்லாரும் எவப்பட்டாள்னா பண்ணுவாள்னால், கஷையா பிரகரந்தி, செவுக்கால அடி அடின்னு அடிப்பாளாம். தத்ரக இதஸ்ததா தாவமான, அவன் இங்கேயும் அங்கேயும் ஓடுவன், அவனை பிடிச்சி வச்சு அடிப்பாள். அசௌ உபயத்தோ தாரைஹி, உபயத்தோ தாரைஹி, ஒரு கூர்மையான கத்தி இருக்கும். எல்லா கத்திக்கும் கூர்மையாக ஒரு பாகத்தில் இருக்கும், இன்னொரு இடத்துல ஹேண்டில் இருக்கும். இந்த கத்தி எப்படின்னா 2 பாகமும் கூர்மையாக இருக்குமா. தாளவனாசி பத்ரைஹி, பனைமட்டை மாதிரி இருக்கப்பட்ட ஒரு வாள், அதால் எடுத்து இவனுடைய உடம்பெல்லாம் எல்லாத்தையும் வெட்டுன்னு வெட்டுவாளாம். சித்தியமான சர்வாங்கா, உடம்பில் இருக்கப்பட்ட அங்கங்களெல்லாம் வெட்டுன்னு வெட்டுவாளாம். அது மறுபடியும் ஒட்டிக்கும், மறுபடியும் வெட்டுவாள். அப்போ அவன் என்ன சொல்லுவான்னா, ஹா ஹதோஸ்மீதி பரமையா வேதனையா மூர்ச்சிதா, ரொம்ப வேதனை தாங்காமல் வலி தாங்காமல் மூர்ச்சையாகி தொலைஞ்சேன்னான்னு கத்தின்னு விழுவனாம். அப்படி கஷ்டப்படுவனாம். ஸ்வதர்மா, தன்னுடைய தர்மத்தை விட்டு நாஸ்திகத்தை போய் அவலம்பிச்சானே அவன், பாக்கண்டானுகதம் பலம் புங்தே, அதனுடைய பலன் இதுங்கிறதாக நினச்சிந்து வருத்தப்படுவனாம். அந்த அசிபத்திரவனம்ங்கிற அந்த நரக்கத்தில் இன்னபடி இந்த கஷ்டம் ஏற்படும்னு சொன்னாள். யஸ்துஹவை ராஜா ராஜபுருஷோ வா அதண்டே தண்டம் பிரணயதி பிராமணே வா சரீரதண்டம் ச பாபீயான் நரகே அமுத்திர சூகரமுகே நிபததி தத்ர அதிபலைः வினிஷ்பிஷ்யமான அவயவः யதைவேக இக்ஷுகண்டः ஆத்தஸ்வரேண ஸ்வனயன் क्वचिन् மூர்ச்சிதः கஷ்மலம் உபகதோ யதைவேக அதிருஷ்டதோஷாः உபருத்தாः. இந்த லோகத்தில் ராஜாவாக இருக்கப்பட்டவன் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணால் நேர்மையாக ஜட்ஜில் சட்டப்படி என்னமா இருக்காங்கிறத பார்த்து அப்போ தான் சிக்ஷை பண்ணணும். கண்ணாபண்ணான்னு சிக்ஷை பண்ணிவிடக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி யாரான ராஜா அல்லது அந்த ராஜாவுடைய ஆள்கள் யாராவது, அவனுடைய எம்ப்ளாயீஸ் தண்டிக்கிற விஷயத்தில் தகாதவனுடைய விஷயத்தில் தண்டனை சரியாக பண்ணலையோ தண்டம் பிரணயதி. பிராமணேவா சரீர தண்டம், பிராமணனுடைய விஷயத்தில் அவனுக்கு உடலில் தண்டனையை யார் விதிக்கிறானோ அந்த பாப்பி சூக்கரமுகங்கிற நரகத்தில் போய் விடறானாம். சூக்கரமுகே நரகே நிபததி, அந்த நரகத்தில் அதிபலைஹி இஹ இக்ஷுகண்டா யதா நிஷ்பிஷ்யமானா வயவஹா, ஒரு கரும்பை எப்படி ஒரு ஆலையில் போட்டு புழிவாளோ, ஏன்னா கரும்பை உள்ளே விடுவன், விட்டுப்படி புழிஞ்சின்னு இருந்தால் அப்படி சக்கையாக அது வெளியில் வரும், சாரெல்லாம் கீழே விழுந்துடும். அப்படி என் உடம்ப அது மாதிரி கரும்பு பட்டறையில் புழியிற மாதிரி உள்ளே தள்ளி அப்படி வந்து சுற்றுவாளாம். சுற்றினா இவனுடைய உடம்பு அப்படி புழிஞ்சு போய் ரத்தம்னா கொட்டி கீழே விழுவனாம். அப்படி தண்டிப்பாளாம். அதிருஷ்டதோஷா உபருத்தாயதாயேவ கொச்சித்து மூர்ச்சிதா ஆத்தஸ்வரேன ஸ்வனயன்னு, ஒரே தீனஸ்வரத்தோடு கூட கதறிண்டு போய் அந்த விழுவனாம். அப்பேற்பட்ட தண்டனை, தப்பான தண்டனையெல்லாம் கொடுத்த ராஜாக்கள் மாதிரி இருக்கப்பட்டவாள்னு சொன்னாள். உபருத்தாக, ரொம்ப தண்டிக்கப்பட்டவன்னா போய் விழுவன்னாள். யஸ்த்விஹவை பூதானாம் ஈஸ்வரோபகல்பித விருத்தீனாம் அவிவிக்த பரவ்யதானாம் ஸ்வயம் புருஷோபகல்பித விருத்தி விவிக்த பரவ்யதோ வியதாம் ஆச்சரதி ச பரத்ராந்தகூபே ததபித்ரோஹேண நிபததி தத்ர ஹாசோ தைர்ஜந்துபிः பசு மிருக பக்ஷி சரீசృపைः மசக யூகா மத்குண மக்ஷிகாதிபிः ஏகே ச அபித்ருக்தாः தைः சர்வதோ அபித்ருஹ்யமாணः தமசி விஹத நித்ரா நிர்வృతిः அலப்தாவஸ்தானः பரிக்ராமதி யதா குஷரீரே ஜீவஹ. இந்த லோகத்தில் வேதத்தில் சொல்லப்பட்ட படிக்கு கர்மாக்களை செய்யணும்னு சொல்லியிருக்கு.
பிராமணாளுக்கு இன்னென்ன ஷட்கர்ம நிரதா ஏவ ச பிராமணா பவதி எல்லாம் சொல்லியிருக்காள். 6 கர்மாக்கள் செய்யணும்னு சொல்லியிருக்காள். அதை அவன் விடுறது. அப்படி க்ஷத்ரியாளுக்கு இன்ன கர்மாக்கள் பண்ணணும்னு இருக்குது. அப்படி ஒவ்வொருத்தருடைய இனங்களுக்கு தகுந்த பணியாக தொழில் செய்யணும்னு வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பிறர் அதே மாதிரி விவிக்த பரவ்யதாவை புறத்தியாருடைய கஷ்டங்களை என்னங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருந்தால் கூட எவன் ஒருவன் ஈஸ்வரோபகல்பிதவருத்தினாம் பகவானால் ஏற்படுத்தப்பட்ட ஜீவனத்துக்கு உள்ளான மார்க்கம் என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுபடி செய்யாமல் அவிவிக்த பரவ்யதானாம் புறத்தியாருடைய வேதனையை அறியாமல் பூதானாம் வியதாம் ஆச்சரதி பிராணிகளுக்கும் மனுஷியாளுக்கும் துன்பத்தை அளிக்கிறானோ நன்னா தெரியும் தான் பண்ணுறது இன்னொருத்தருக்கு கஷ்டத்தை உண்டாக்குங்கிறது. தான் பண்ணுறது இந்த மிருகங்களுக்கும் ஜந்துக்களுக்கும் கஷ்டத்தை உண்டாக்கும்னு தெரிஞ்சும் கூட போய் பண்ணுறது. அப்படி பண்ணுறது சஹா பரத்திர அவனுக்கு என்ன ஆச்சுனால் பரத்திரன்னா அடுத்த இந்த லோகத்தை விட்டுட்டு மரணம் அடைஞ்சு போனப்புறம் ததபி துரோகேன அவன் பண்ணின அந்த துரோகங்கள் அவன் பண்ணான எத்தனை பாப்பங்கள் அதனால் அவனுக்கு அந்த கூப்பேனி பததி பாழுங்கணத்தில் போய் விழறானா. அங்கே ஒரே இருட்டாக இருக்குவான். தத்ரக தமசி அங்கே இவன் யாரெல்லாம் வந்து துன்பப்படுத்தினானோ எந்த மற்ற ஜனங்களெல்லாம் துன்புறுத்தப்படுத்தினா துன்பம் கொடுத்தானோ எந்த பிராணிகளுக்கு தான் இம்சை பண்ணானோ அந்த பிராணிகள் பசுக்கள் மிருகங்கள் பறவைகள் சர்ப்பங்கள் இதெல்லாம் என்ன மனுஷியால் எல்லோரும் என்ன பண்ணுவாள் பசு மிருக பக்ஷி சரீசிருப்பைஹி மசகை யூகா மத்கண மக்ஷிகாதிபிஹி அங்கே தேனீக்கள் பூச்சி மூட்டைப்பூச்சி கொசு இப்படி எல்லா விதமான ஜந்துக்களும் அந்த கூப்பத்தில் பாழுங்கணத்தில் இருக்குமாம். அதில் இது மேலே எல்லாத்தையும் கடித்து இவனுக்கு தூங்க முடியாமல் பண்ணி இவன் உடம்புல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் இவனை சர்வதா நிகத நித்ரா நிர்வத்தி அலப்தாவஸ்தான குஷரீரே ஜீவகா யதா பரிக்கிராமதி தன்னுடைய கெட்ட உடம்பை வச்சுண்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி அந்த பாழுங்கணத்துக்குள்ளே ஓடின்னு இருப்பனான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனை அந்த நரக்கத்தில் போய் விழுவன்னாள் அந்த கூப்பத்தில். யஸ்த்விகவா அசம்விபஜ்ய அஷ்னாதி யத்கிஞ்சன உபநதம் அனிர்மித பஞ்சயஜ்ஞோ வாயச சம்ஸ்துதः ச பரத்ர கிருமிபோஜனே நரகாதமே நிபததி தத்ர சதசஹஸ்ரயோஜனே கிருமிகுண்டே கிருமிபூதः ஸ்வயம் கிருமிபிரேவ பக்ஷ்யமாணः கிருமிபோஜனோ யாவத் ததப்ரத்த அப்ரஹூதாதோ அனிர்வேஷம் ஆத்மானம் யாத்தயதே எவன் ஒருவன் என்னென்னலாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் பொறத்தியாரோடு கூட சேர்ந்து தான் போஜனம் பண்ணணுங்கிறதா நினச்சிக்காம தனக்கு மாத்திரம் அனுபவிக்கிறது. என்ன கிடைச்சதோ அதெல்லாம் தான் மாத்திரம் சாப்பிட்றது, இன்னொருத்தருக்கு கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி தேவயஜ்யம் பித்ருயஜ்யம் மனுஷயஜ்யம் பூதயஜ்யம் பிரம்மயஜ்யங்கிறதாக பஞ்ச மகாயஜ்யம்னு சொல்கிறது. அந்த அனிர்மித பஞ்சயஜ்ஞாவா அந்த பஞ்ச மகாயஜ்யம் செய்கிறதில்ல. அப்படி செய்யாமல் சாப்பிட்றது. அவன் காக்காய்க்கு சமானம்னால் வாயசம் ஸ்துதா காக்கா மாதிரி காக்காயான இன்னொரு காக்காயை கூப்பிட்டு தான் சாப்பிடும். இவன் காக்கா எப்படி புழு பூச்சியை போய் சாப்பிடுமோ அப்படி ஒரு நரக்கத்துக்கு போவானா இவனை கொண்டு போடுவாளாம் அப்பேற்பட்டவனை. அந்த நரக்கத்துக்கு பேர் கிருமி போஜனம்னு பேர். கிருமின்னா வேர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிருமிகள், ரொம்ப சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதுகள்லாம் போய் எப்படி இருக்குமோ அந்த கிருமிகள் மாதிரி இவனும் அந்த மோசமான நரக்கம். அங்கே மலங்கள்லாம் இருக்குமா, அந்த மலத்துக்குள்ளே இருக்கிற பூச்சிலாம் இருக்குமே சின்ன சின்ன பூச்சி, அது மாதிரி இவனும் பூச்சியாகி அவங்க லட்சயோஜனம் தூரமாக இருக்குமாம் பெரிய புழுக்குழி. அதில் புழுக்களாக புழுத்து இருக்குமாம். கிருமிகுண்டே ஸ்வயம் கிருமிபூதா இவனும் ஒரு புழுவாக ஆகி லட்சக்கணக்கான யோஜனை தூரம் ஆழமாக இருக்கப்பட்ட அந்த குழியில் விழுந்து அந்த புழுகளையே சாப்பிட்டுண்டு அந்த புழுக்களால் இவனும் சாப்பிடப்பட்டு கிருமிபிகி பக்ஷமானஹா ஏவ
தது யாவத்து அந்த புழுக்குழி எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அத்தனை வருஷ காலம் வரையும் பிறருக்கு ஒருத்தருக்கும் அப்ரத்தா பிர உதாதா பிறருக்கு கொடுக்காமல் ஹோமம் முதலின செய்யாமல் இவன் பிராயஷ்சித்தம் பண்ணிக்காமல் எப்படி இருந்தானோ அவனோட உடம்பை போட்டு வருத்தராளாம் எவன் பட்டாள்னான்னு சொன்னாள். அதனால்தான் நம்ம எது சாப்பிட்டாலும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுங்கிறது ஒரு சம்பிரதாயம் நமக்கு உண்டு. என்ன சாப்பிட்டாலும் பிட்சா சாப்பிட்டா கூட அதுக்காக ஓம்பூர் போஸ்வான்னு அதுக்கு பரிசேச்சனம் பண்ண சொல்லலை. அதை எப்படியும் எடுத்து சுவாமியே நீ தான் எனக்கு கொடுத்துருக்கேங்கிறதா மனசால் நினச்சின்னு சாப்பிட்ணுமாம். அப்படி இல்லை, இப்படி ஒருத்தருக்கும் கொடுக்காமல் எப்போ பார்த்தாலும் என்னத்தை கண்டத்தெல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்கப்பட்டவனுக்கு கிருமி போஜனம்ங்கிற நரக்கம்னு சொன்னாள். யஸ்த்விஹ வை ஸ்தேயேன பலாத்வா ஹிரண்யரத்னாதீனி பிராமணஸ்ய வா அபஹரதி அந்யஸ்ய வா அநாபதி புருஷா தாம் அமுத்ர ராஜன் யம புருஷாः அயஸ்மயைः அக்னிபிண்டைः சந்தம்சைः त्वचि நிஷ்குஷந்தி. ஹே ராஜாவேன்னு கூட, ஹே ராஜன்னு எந்த ஒரு மனுஷன் புருஷா தூ இகவை ஸ்தேன திருடுறது லோகத்தில் இப்படி பார்த்துட்டு இருக்கிறதே திருடிட்டு போகிறது, பலவந்தமாகவோ இல்லை ஒருத்தருக்கு தெரியாமலோ திருடுறது, பிராமணனுடைய சொத்தை போய் அபகரிக்கிறது, எல்லாருடைய சொத்தையும் மற்ற யாரெல்லாம் தங்கம் ரத்னம் இவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிடுங்கிக்கிறது. இப்படி தான் இருக்கப்பட்ட மனுஷன் இருக்கானே அவனை என்ன பண்ணுறாங்கன்னா யம புருஷாக அயஸ்மயைஹி அக்னிபிண்டைஹி இரும்புனால் ஒரு பழுக்க காய்ச்சின இரும்பு, அது பெரிய அக்னி பிண்டம்னா பெரிய பால் ஆஃப் ஃபயர், அப்படியே நெருப்பு மாதிரி எரிஞ்சுட்டு இருக்குமாம். இரும்பால் ஆப்பட்ட ஒரு பால் ஆஃப் ஃபயர், அதை கையால் பிடிச்சிக்க சொல்வாளாம். மேலெல்லாம் தோலில் சூடு போடுவாளாம். சந்தம் செய்யி துவச்சி நிஷ்குஷந்தி தோலில் சூடு போடுவாளாம் அந்த அக்னி பழுக்க காய்ச்சின இரும்புனாலேன்னு சொன்னாள். இதுதான் அவளுக்கு தண்டனைனாள். இந்த மாதிரி அபகரிச்சுருந்து திருட்டு பயலுக்கலாம். யஸ்த்விகமா அகம்யாம் ஸ்திரியம் அகம்யம் வா புருஷம் யோஷிதபி கச்சதி தௌ அமுத்திர கஷயா தாடயந்தः திக்மயா சூர்மியா லோகமையா புருஷம் ஆலிங்கயந்தி ஸ்திரியம் ச புருஷரூபயா சூர்மியா ஒன்று சொன்னாள். யார் ஒருத்தன் இந்த லோகத்தில் கிட்டக்கையே போக தகாத ஸ்திரீகள் இருக்காள், தகாத ஸ்திரீகளை போய் அனுபவிக்கிறது. அகம்யாம் ஸ்திரியம் வா யோசித்து அகம்யம் புருஷம் வா, அதே மாதிரி தகாத புருஷன் அவனை போய் அனுபவிக்கிற ஸ்திரீகள், இவாளுக்கெல்லாம் என்ன நடக்கும்னாள் எம்மப்பட்டாள் எடுத்துன்னு போய் ஷாட்டையினால் அடிப்பாளாம். கஷயா தாடயந்தா புருஷம் லோகமையா திக்மயா சூர்மியாம். இவா அங்கே அந்த லோகத்தில் இரும்புனால் ஒரு ரூபம் பண்ணி வச்சுருப்பாளாம், ஒரு ஸ்திரீ ரூபம் புருஷ ரூபம் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாள். இவன் ஒருத்தன் அகம்யாம் ஸ்திரீயம் கெட்ட குலட்டையான ஸ்திரீகள் இருக்காளே அவளோட போய் அனுபவித்தவன் இருக்கானே அவனை அந்த இரும்பு பழுக்க காய்ச்சின இரும்பு ரூபத்தில் இருக்கப்பட்ட ஸ்திரீ ரூபத்தை கட்டிக்க சொல்லுவானாம். அதே மாதிரி ஸ்திரீயை இரும்பு ரூபத்தில் இருக்கப்பட்ட அந்த பழுக்க காய்ச்சின ஆண் ரூபம் சிலை இருக்கே அதை கட்டி அணைச்சிக்க சொல்லுவானாம். இப்படி பண்ணி அவளுக்கு தண்டனை கொடுப்பாளாம். ஸ்திரியம் புருஷ ரூபையா சூர்மியாச்ச கட்டி அணைக்க சொல்லுவாளாம், கஷ்டப்படுவாளாம்னு சொல்லி பயமூர்த்தினாள். இதெல்லாம் நரக்கம்னு சொன்னாள். இப்பொழுது இந்த 20 ஸ்லோகங்களையும் நான் 3 தடவை சொல்லாமல் ஒரே ஒரு தடவை வாசிக்கிறேன். நான் இது பெரிய அத்தியாயமாக இருக்கிறதுனால. ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே षड्विंशोऽध्यायः. राजोवाच महर्षे एतद्वैचित्र्यं लोकस्य कथमिति. ऋषिरुवाच त्रिगुणत्वात् कर्तुः श्रद्धया कर्मगतयः पृथग्विधाः सर्वा एव सर्वस्य तारतम्येन भवन्ति. अथेदानीं प्रतिषिद्धलक्षणस्य अधर्मस्य तथैव कर्तुः श्रद्धायाः वैसादृश्यात् कर्मफलं विसदृशं भवति. या हि अनाद्यविद्यया कृतकामानां तत्परिणामलक्षणाः श्रुतयः सहस्रशः प्रवृत्ताः तासां प्राचुर्येण
अनुवर्णयिष्यामः। राजोवाच नरका नाम भगवन् किं देशविशेषा अथवा बहिस्त्रिलोक्या आहोस्वित् अन्तराल इति। ऋषिरुवाच अन्तराल एव त्रिजगत्यास्तु दिशि दक्षिणस्याम् अधस्तात् भूमेः उपरिष्टाच्च जलाद्यस्याम् अग्निष्मात्तादया पितृगणाः दिशि स्वानां गोत्राणां परमेण समाधिना सत्या एवाशिष आशासानाः निवसन्ति। यत्र हवाव भगवान् पितृराजो वैवस्वतः स्वविषयं प्रापितेषु स्वपुरुषैः जन्तुषु सम्परेतेषु यथा कर्मावद्यं दोषमेव अनुल्लङ्घित भगवच्छासनः स गणो दमं धारयति। तत्र हैके नरकान् एकविंशतिं गणयन्ति अथ यातांस्ते राजन् नामरूपलक्षणतः अनुक्रमिष्यामः। तामिस्रो अन्धतामिस्रो रौरवो महारौरवः कुम्भीपाकः कालसूत्रम् असिपत्रवनं सूकरमुखम् अन्धकूपः कृमिभोजनः सन्दंशः तप्तसूर्मिः वज्रकण्टक शाल्मली वैतरणी पुयोदः प्राणरोधो विशसनं लालाभक्षः सारमेयादनम् अवीचिः अयःपानम् इति। किञ्च क्षारकर्दमो रक्षोगणभोजनः शूलप्रोतो दन्तशूको अवटनिरोधनः पर्यावर्तनः सूचीमुखम् इत्यष्टाविंशति नरकाः विविधयातना भूमयः। तत्र यस्तु परवित्तापत्य कलत्राणि अपहरति स हि कालपाशबद्धः यमपुरुषैः अतिभयानकैः तामिस्रे नरके बलान् निपात्यते अनशन अनुदपान दण्डताडन सन्तत्यनादिभिः यातनाभिः यात्यमानो जन्तुः यत्र कश्मलम् आसादितः एकदैव मूर्च्छाम् उपयाति तामिस्रप्राये। एवमेव अन्धतामिस्रे यस्तु वञ्चयित्वा पुरुषं दारादीन् उपयुङ्क्ते यत्र शरीरी निपात्यमानो यातनास्थो वेदनया नष्टमतिः नष्टदृष्टिश्च भवति यथा वनस्पतिः वृच्यमान मूलः तस्मात् अन्धतामिस्रं तमुपदिशन्ति। यस्त्विह वा एतद् अहमिति ममेदमिति भूतद्रोहेण केवलं स्वकुटुम्बमेवानुदिनं प्रपुष्णाति स तदिह विहाय स्वयमेव तदशुभेन रौरवे निपतति। ये त्विह यथैवामुना विहिंसिता जन्तवः परत्र यमयातनाम् उपगतं त एव रूरवो भूत्वा तथा तमेव विहिंसन्ति तस्माद् रौरवमित्याहुः। रुरुरिति सर्पात् अतिक्रूर सत्त्वस्यापदेशः। एवमेव महारौरवो यत्र निपतितं पुरुषं क्रव्यादानाम रूरवः तं क्रव्येण घातयन्ति यः केवलं देहम्भरः। यस्त्विह वा उग्रः पशून् पक्षिणो वा प्राणत उपरन्धयति तमपकरुणं पुरुषादैरपि विगर्हितम् अमुत्र यमानुचराः कुम्भीपाके तप्ततैले उपरन्धयन्ति। यस्त्विह पितृविप्र ब्रह्मदृक् स कालसूत्रसंज्ञके नरके अयुतयोजन परिमण्डले ताम्रमये तप्तखले उपर्यधत्तात् अग्न्यर्काभ्याम् अतितप्यमाने अभिनिवेशितः क्षुत्पिपासाभ्यां च दह्यमान अन्तर्बहिः शरीरः आस्ते शेते चेष्टते अवतिष्ठति परिधावति च यावन्ति पशुरोमाणि तावद्वर्षसहस्राणि। यस्त्विह वै निजवेदपथात् अनापदि अपगतः पाखण्डं चोपगतः तम् असिपत्रवनं
பிரவேஷ்ய கஷயா பிரஹரந்தி தத்ரஹ அசௌ இதத்ததோ தாவமானः உபயதோ தாரை தாலவன அதிபத்ரை சித்யமான சர்வாங்கோ ஹா ஹதோஸ்மீதி பரமயா வேதனையா மூர்ச்சிதः பதே பதே நிபததி ஸ்வதர்மா பாखण्डानुगतं फलं भुङ्क्ते यस्विह वै राजा राजपुरुषो वा अदण्डे दण्डं प्रणयति ब्राह्मणे वा शरीरदण्डं स पापीयान्नरके अमुत्रसूकरमुखे निपतति तत्र अतिबलैः विनिष्पिष्यमाण अवयवो यथैवेह इक्षुखण्डः आत्तस्वरेण स्वनयन् क्वचिन्मूर्छितः कश्मलम् उपगतो यथैवेह अदृष्टदोषाः उपरुद्धाः यस्त्विह वै भूतानाम् ईश्वरोपकल्पितवृत्तीनाम् अविविक्तपरव्यथानां स्वयं पुरुषोपकल्पितवृत्तिः विविक्तपरव्यथो व्यथाम् आचरति स परत्रान्धकूपे तदभिद्रोहेण निपतति तत्र हासौ तैर्जन्तुभिः पशुमृगपक्षिसरीसृपैः मशकयूका मत्कुणमक्षिकादिभिः एके च अभिदृग्धाः तैः सर्वतो अभिदृह्यमाणः तमसि विहित निद्रानिर्वृतिः अलब्धावस्थानः परिक्रामति यथा कुशरीरे जीवः यस्त्विह वा असंविभज्य अश्नाति यत्किञ्चन उपनतम् अनिर्मित पञ्चयज्ञः वायससंस्तुतः स परत्र कृमिभोजने नरकाधमे निपतति तत्र शतसहस्रयोजने कृमिकुण्डे कृमिभूतः स्वयं कृमिभिरेव भक्ष्यमाणः कृमिभोजनो यावत् तदप्रत्त अप्रहूतादो अनिर्वेशम् आत्मानं यातयते यस्त्विह वै स्तेयेन बलाद्वा हिरण्यरत्नादीनि ब्राह्मणस्य वा अपहरति अन्यस्य वा अनापदि पुरुषः ताम् अमुत्र राजन् यमपुरुषाः अयस्मैः अग्निपिण्डैः सन्दंशैः त्वची निष्कुषन्ति यस्त्विह वा अगम्यां स्त्रियम् अगम्यं वा पुरुषं योषिदभिगच्छति तौ अमुत्रकषया ताडयन्तः तिग्मया सूर्म्या लोकमय्या पुरुषम् आलिङ्गयन्ति स्त्रियं च पुरुषरूपया सूर्म्या ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த 21வது ஸ்லோகத்திலேருந்து மறுபடியும் எடுத்து சொல்கிறாள். பல நரக்கங்களை வர்ணிச்சுன்னு வராள். யஸ்த்விகமை சர்வாபிகமः தம் அமுத்திர நிறையே வர்த்தமானம் வஜ்ரகண்டகசால்மலீம் ஆரோப்பிய நிஷ்கர்ஷந்தி. எவன் ஒருவன் செல்வ பிராணிகள் இருக்காளே, மிருகங்கள் இருக்கே, அதெல்லாம் போய் அனுபவிக்கணும்னு நினைக்கிறானோ, பேஷியாலிட்டின்னு சொல்கிறது, அதோடு கூட இன்பம் அனுபவிக்கிறானோ, அவனை என்ன பண்ணுவாள்னாள், நிறைய நரக்கத்தில் வர்த்தமானம் தம் வஜ்ர கண்டக ஷால்மலியும் ஆரோப்பிய, வஜ்ரம் மாதிரி இருக்கப்பட்ட முள்கள் டான் இருக்கப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் பில்வ மரம் இருக்குமாம், ஷால்மலியும் ஆரோப்பிய, அது மேலே ஏறி அதை பிடிச்சி கீழேந்து இழுத்து அவன் மேலே இழுப்பாளாம், மேலெல்லாம் கொட்டுமாம் ரத்தம், அப்படி அவனுக்கு தண்டனைன்னு சொன்னாள். ஏ த்விஹவை ராஜன்யாக ராஜபுருஷா வா அபாகண்டா தர்மசேதூன் பிந்தந்தி தே சம்பரேத்ய வைத்தரண்யாம் நிபதந்தி பின்னமத்யாதாக தஸ்யாம் நிறைய பரிகாபூதாயாம் நத்யாம் யாதோ கணைः இதஸ்ததோ பக்ஷ்யமானாः ஆத்மனா ந வீஜ்யமானாः ச அசுபிः உஹ்யமானாः ஸ்வாகேன கர்மபாகம் அனுஸ்மரந்தோ விண்மூத்திரபூய சோணிதகேஷ நகாஸ்தி மேதः மாம்சவசா வாகின்யாம் உபதப்யந்தே. எந்த ஒரு ராஜாக்கள் இல்லை ராஜாங்கத்தில் ராஜாவுக்கு கீழே வேலை செய்கிற அவனுடைய கமாண்டர்ஸ்
வேலைக்காராள்னா இருக்காளே அவள்னா, அவள் பிறக்கிறதையே நாஸ்திகாளாக இல்லாட்டா கூட கொஞ்சம் கொஞ்சமாக நாஸ்திக புத்தி வந்து தர்மம்னா என்னங்கிறத தெரிஞ்சிருந்து கூட அதை கடைப்பிடிக்காமல் தர்மசே தூணு பிந்தந்தி, தர்மத்தினுடைய எல்லையை மீறுறாளாம். எது தர்மமோ எது மாறலோ அது இல்லாமல் மீறுவாள். மீறி போய் அவள் என்ன பண்ணுறாள், கொடுமையாக ஜனங்களை நடத்துவாளாம். அப்படி வரம்பு மீறி நடக்கிற பின்ன மரியாதா தே சம்பரேத்திய, அவள் இறந்து போனோடனே அவள் எங்கே போய் விடுறாள்னாள், வைத்தரணின்னு ஒரு நதி நரக்கத்தில் போகிறதாம். அந்த நதியில் போய் இது ஒரே சாக்கடை மாதிரி இருக்கும் அந்த வைத்தரணின்னு நதி. அந்த நதியில் போய் விழறாளாம். அந்த நதி இருக்கே அது எப்படின்னால், நிறைய பரிரவா பூதாயாம், நரக்கத்தில் அது சுற்றிலாம் அகழி மாதிரி இருக்குமா. அந்த நதிக்குள்ளே தஸ்யாம் நத்யாம் யாதோ கணை பக்ஷியமானா சுவாதேன, அந்த நதி இருக்கே அது சுத்தீவிரம் இருக்கும் நரகத்துக்கு அகழி மாதிரி. அதில் ஜந்துக்கள் ஜல ஜந்துக்கள் அதனால் சாப்பிடுவாள். இவாளை சாப்பிடப்படுவாள். இவள் உடம்பெல்லாம் கடிச்சு திங்குமாம், குதறி எடுக்குமாம். முக்கியமானாக குதறி எடுக்குமாம். ஆத்மனா அசுபிகிச்ச ந வீஜ்யமானா, உடலில் இருக்கிற உசுரும் போகாதான். உசுறு இருக்கும், உசுறு குத்திரும் கொலையுருமாக இருந்துட்டுருப்பாள். இவாளுடைய கர்மாக்கள் கெட்ட கர்மாக்கள் பண்ணுற பயன்றிருக்கே அதெல்லாம் நினச்சி வருத்தப்படுவாளாம். விண்மூத்திர பூய சோணித கேச நகாஸ்தி மேதா மாம்சவதா வாகின்யாம் உபதப்பியந்தே. அந்த நதியில் என்னென்ன இருக்கும்னால், மலம் மூத்திரம், கெட்ட துர்நீர்கள், ரத்தம், ஷீழ்னு சொல்கிறது பஸ், அது எலும்பு கொழுப்பு மாம்சம் சதை இதெல்லாம் நாரி போய் கிடக்குமாம். அதை சுற்றியும் அந்த நதியில் சாக்கடை மாதிரி இருக்கும் பெரிய நதி. அந்த நதியில் அது சுற்றியும் அகழி மாதிரி இருக்குமா நரகத்துக்கு. அதில் போய் விழுவானாம் இந்த தர்மசேதூனு, தர்மத்துக்கு விருத்தமாக பண்ணப்பட்ட ராஜாக்கள், ராஜாவினுடைய கீழே வேலை செய்கிறவாள் அவள் எல்லாரும். இதுலேருந்து என்ன அர்த்தம்னா, தர்மத்துக்கு விருத்தமாக ராஜாக்கள் பண்ணப்படாதான். எது தர்மமோ அதுதான், அப்படி தான் சிக்ஷை கொடுக்கணும். நான் கண்டபடி சிக்ஷை கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்காள். அதுதான் அதை காட்டுறதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொன்னாள். ஏ த்விகமை விருஷலீபதையோ நஷ்ட சௌச்சாச்சார நியமாக தியக்தலஜ்ஜா பசுச்சர்யாம் சரந்தி தே சாபி பிரேத்திய பூய விண்மூத்திர ஸ்லேஷ்ம மலா பூர்ணார்ணவே நிபதந்தி ததேவ அதிபீபத்சிதம் அஷ்னந்தி. எவன் ஒருவன், யார் எந்த மனுஷியாள்னா, ருத்துவான பெண்களை போய் போகிச்சுண்டு நஷ்ட சௌச்சாச்சார நியமாக, நல்ல சுத்தமான ஆச்சாரம் நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் இதெல்லாம் வேதத்தில் விதிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் விட்டுவிட்டு தப்தலப்ஜா தியக்தலஜ்ஜாக, துளிக்கூட வெட்கமில்லாமல் துளிக்கூட கில்ட் இல்லாமல் மிருகங்கள் மாதிரி சஞ்சாரம் பண்ணுறாளோ, பசுச்சயாம் சரந்தி, பசுக்கள் மாதிரி போவாளாம். பசுச்சரியாம் சரந்தி, பசு மாடுகள்லாம் எப்படி வெட்கமில்லாமல் அது பாட்டுக்கு போகுமோ அப்படி கண்ட வாழலோடனா கண்ட ஸ்திரீகளோடனா எப்போ வேணால் போகிச்சுன்னு இருக்கிறது. அவள் யார் என்னென்னு பார்க்குறதில்ல, அப்படின்லாம் இருக்கிறது. அப்படி இருக்கப்பட்ட வாழ்க்கைக்காலே அவளுக்கு என்ன ஆகும்னால், தேச்சாப்பி பிரேத்திய, அவள் இறந்தோடனே அவளுக்கு என்ன ஆகும்னால், யமலோகத்துலேருந்து படாள் வந்து லக்ஷ்ய பூதான்னு அவளை அழிச்சுன்னு போவாளாம் யமபுருஷாக. அவள் அழிச்சுன்னு போய் அவளை என்ன பண்ணுவாளாம், தள்ளுவாளாம். பூய விண்மூத்திர ஸ்லேஷ்ம மலா பூர்ணார்ணவே, துர்மலம் பஸ்ஸு மூத்திரம் முதலானகள்லாம் கபம் இவைகள்லாம் இருந்த அழுக்கு நிரம்பிய சமுத்திரம் மாதிரி இருக்கப்பட்ட தண்ணீர் இருக்கே, அதில் போய் விழுவாளாம். அதை விழுந்து அவளை அங்கே இருக்கப்பட்டதையே சாப்பிட சொல்வாளாம். ததேவ அஷ்னந்தி, அதை சாப்பிட சொல்வாளாம். அப்படி கெட்ட விஷயங்கள் அந்த நரக்கத்தில் நடக்கும் நாள். ஏ ஸ்விகவை ஸ்வகத்தபதய பிராமணாதயோ மிருகயா விஹாராக அதீர்த்தே ச மிருகான் நிக்னந்தி தானப்பி சம்பரேதான் லக்ஷ்யபூதான் யமபுருஷா இஷுபிஹி வித்யந்தி. நல்ல பிராமணோத்தமளாக இருந்த குடும்பத்தில் பிறந்து அவள்லாம் இந்த லோகத்தில் பிராமண ஆளுக்குள்ளான
ரூல்கள் சட்டத்திட்டங்கள் என்னவோ அதுலேருந்து வெளிப்பட்டு ஸ்வகர்தப பதயா மிருகயா விஹாராக, நாய் கழுத இவைகளுக்கெல்லாம் தலைவர்கள் மாதிரி எப்போ பார்த்தாலும் வேட்டையாடுறது, போய் போய் ஃபாரஸ்ட்டில் போய் கன் எடுத்துன்னு போய் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது. அதீர்த்தேச்ச சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட முறைப்படியான யாகம் முதல்ல செய்யாத நிலையிலும் கூட அதில் மிருகங்களை வெட்ட சொல்லியிருக்கும். அப்படி இல்லாமல் ஆடு மாடு இதெல்லாம் கொன்று சாப்பிட்றது, இல்லைன்னா சும்மா ஃபார் கேம் அதுக்காக கொல்றது, அப்படிலாம் பண்ணுறாளே மிருகான் நிக்னந்தி. சும்மாவானும் ஒரு ஃபன்னுக்காக போய் ஒரு காட்டில் போய் வேட்டையாடுறேன் பேர் வழின்னுட்டு அங்கே உண்மையே பண்ணாமல் இருக்கப்பட்ட மான்கள் ஆடுகள் மிருகங்கள் எல்லாத்தையும் அடிக்கிறது கொல்றது. அதுகள்லாம் என்ன பண்ணும்னா அவள் இறந்தோடனே சம்பரேதான் தானப்பி, அவள் இறந்தோடனே என்ன ஆகும்னா லக்ஷியபூதானு யமபுருஷாக, அங்கே யமபுருஷால் அவள் அழிச்சுன்னு போய் இஷுபிஹி வித்தியந்தி, இவா எப்படி அம்பை விட்டும் கன்னை விட்டும் கொன்னாலோ அந்த அந்த ஜந்துக்கள் ஒத்திரியும் இம்சை பண்ணாத ஜந்துக்கள் காட்டில் இருந்துட்டுருக்கிறத கொன்னாலோ அப்படி இவாளை கன்னை போட்டு மேலே துன்புறுத்துவாளாம் யமப்பட்டாள் சொன்னாள். ஏ ஸ்விஹவை தாம்பிகாக தம்பயஜ்ஞேஷு பசூன் விசசந்தி தான் அமுஷ்மின் லோகே வைஷசே நரகே பதிதான் நிறைய பதையோ யாத்தயித்வா விசசந்தி. ரொம்ப அம்புக்கு டம்பாச்சாரியா நானும் யாகம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பசுமாடு ஆடுகள் குதிரைகள் எல்லாத்தையும் வச்சுட்டு நானும் யஜ்ஞம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஆட்டு மாடை கொல்றது, அப்படி கொல்லிவிட்டு எனக்கு நல்ல சொர்க்கம் கிடைக்குங்கிறதாக நம்பி சும்மா தம்பத்துக்காக பண்ணுறது. எனக்கும் பெரிய பெரிய யாகங்கள் பண்ணியிருக்கேன்னு தீட்சித பட்டம் வேணுங்கிறதுக்காக பண்ணிக்கிறது. அப்படி பண்ணவா தம்பமாக பண்ணுறதுன்னு பேர், தம்ப யஜ்ஞம்னு பேர். அப்படி தாம்பிகா ஏ இகவை தம்ப யஜ்ஞேஷு பசுன்னு விசசந்தி, மிருகங்கள் ஆடு முதலானலாம் கொள்கிறாளோ அவள் அடுத்த லோகத்தில் என்னென்ன அமுஷ்மின் லோகே வைஷசே நரகே, வைஷசங்கிறதான நரக்கம் அங்கே போய் விழுவாளாம். அங்கே விழுந்து அவளை அங்கே எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அங்கே விழுந்தவாள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை அடித்து எப்படி அவள்னா ஆடையும் மாடையும் வெட்டினாலோ அப்படி ஒருத்தரை வெட்டின்னு கிடப்பாளாம்னு சொன்னாள். யாத்தயித்வா விசசந்தி. யஸ்த்விஹவை சவர்ணாம் பாரியாம் த்விஜோ ரேதः பாயயதி காமமோஹிதः தம் பாபகிருதம் அமுத்திர ரேத குல்யாயாம் பாதயித்வா ரேத சம்பாயந்தி. ரொம்ப கஷ்ட விஷயங்கள்லாம் பண்ணவளை பற்றி சொல்கிறாள். சவர்ணாம் பாரியாம், தானே கல்யாணம் பண்ண மனைவியாக இருந்தால் கூட நல்ல நல்ல மனுஷியாக இருக்கப்பட்டவளை போய் காம சுகத்துக்காக கெட்ட விதமான செக்ஷுவல் என்ஜாய்மெண்ட்டெல்லாம் பண்ணுறது, அவளை ரேத்தஸை குடிக்க சொல்கிறது, இப்படிலாம் பண்ணுறது. இப்படிலாம் பண்ணினா என்ன ஆகும்னாள் அவனுக்கு ரேத்த குல்யாயாம் பாதைத்வா, இவனுடைய சீமன் ரோப்பின ஒரு குளம் இருக்கே அதில் இவனை விழ சொல்லி அவனை குடிக்க சொல்வாளாம். அப்படிலாம் கெட்ட விஷயங்கள் இவனோட வீரியத்தை குடிக்க சொல்கிறாள் நாள். ஏ துகவை தஸ்யவோ அக்னிதா கரதா கிராமான் சார்த்தான் வா விலும்பந்தி ராஜானோ ராஜபட்டா வா தான் ஷாபி பரேத்ய யமதூதா வஜ்ரதம்ஷ்ட்ராः ஸ்வானः சப்தசதானி விம்சதிश्च சரபசம் காதந்தி. இந்த லோகத்தில் தஸ்யவனா டேலைட் ராபரி பண்ணுறவன், திருடுறதுன்னா அப்படி ராத்திரி வேளையில் எல்லோரும் தூங்கினப்பன் திருடுறது ஒருத்தன். இந்த தஸ்யுங்கிறவன் என்ன பண்ணுவான், கையில் நெருப்பு பந்தத்தை எடுத்துகிட்டு வந்து கதவை அடித்து தைரியமாக உள்ளே போய் திருடுறவன். அவன் களவு செய்கிறவன். வீட்டுக்கெல்லாம் நெருப்பை வச்சுட்டு போகிறவன், தீ வைக்கிறவன். கரதாக விஷத்தெல்லாம் கலந்து எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் சாக வைக்கிறது. அவள் ராஜாவாக இருந்தாலும் சரி, ராஜ வேலையாளாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய கிராமங்கள் மக்கள் கூட்டங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுறது, கொளுத்தி இப்போ நடக்கிறது பாருங்கள் அலை போல். அந்த மாதிரி ஒரேடியாக கிராமமாக டவுனாக பாம்பு போட்டு ஜனங்களை அழிக்கிறது. இப்படிலாம் பண்ணுறாளே அவள்னா என்ன ஆகும்னால் பரேத்திய இறந்தோடனே வஜ்ரதம்ஷ்ட்ராः சப்தசதானி விம்சதிः ச ஸ்வானः யமதூதா சரபசம் காதந்தி. வஜ்ரம் போன்ற உறுதியான பற்களை வச்சுட்டு
இருக்கப்பட்ட 720 நாய்கள் அவளோடு கூட யமதூத்தாளோடு வருமாம். நல்ல கோரமான பற்களை வச்சுட்டு இருக்கப்பட்ட நாய்கள், வஜ்ரம் மாதிரி இருக்கப்பட்ட பல்ல வச்சுட்டு இருக்கப்பட்ட நாய்கள், அந்த கோர பல்லோட இவாள்னா கடித்து துன்புறுத்தி சாப்பிடுமாம் எல்லாரும் அப்படின்னு சொன்னாள். அவளுக்கு அதான் கதினாள். யஸ்விகவா அன்ருத்தம் வததி சாக்ஷியே திரவிய வினிமயே தானே வா கதஞ்சித் சவை பிரேத்திய நரகே அவீச்சிமதி அதஷிரா நிரவகாசே யோஜன சதோச்ச்ராயாதத் கிரிமூர்த்னः சம்பாத்யதே யத்ர ஜலமிவ ஸ்தலம் அஸ்மப்ருஷ்டம் அவபாசதே ததவீச்சிமத் திலசோ விஷீத்யமான ஷரீரோ ந மிரியமானः புனராராபிதோ நிபததி. பொய்யா சாட்சி சொல்கிறது, கோர்ட்டில் ஏறி பணத்தை வாங்கிக்கிறது. அவன் சொல்லுவான், ஒரே மர்டர் கேஸ் நடக்கும், நான் மர்டர் கேஸ் இன்னைக்கு இவனோட கூட நான் சீட்டாடின்னு இருந்தேன்னு பொய்யா சொல்லுடா, உனக்கு $1,00,000 தரேன்னு சொல்லி வச்சுருப்பான். இவன் பொய் சொல்லுவான். பகவத்கீதை மேலே கையை வச்சு எல்லாம் உண்மையாக சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு பொய் சொல்லுவான். இப்படி சாட்சி சொல்கிறதுல பொய். அதே மாதிரி வியாபாரத்தில் என்ன பண்ணுவேன், நல்ல விஷயங்களோட பதார்த்தங்களோட கெட்ட கல்லையும் சேர்த்து கலந்து விற்கிறது, அடல்ட்ரேட் பண்ணுறது. சாட்சியே திரவிய வினிமயே தானேவா கதஞ்சித்து, இப்படி எல்லாம் வெவ்வேறு விதமாக இம்மாரல் விஷயங்களை பண்ணுறது. அது மாதிரி பொய் சொல்கிறது. ஆமாம், அன்ருத்தம் வதந்தி, எப்போ பார்த்தாலும் பொய்யே சொல்லிகிட்டு இருக்கிறது, இன்னதை பண்ணிவிடுறேங்கிறது. அப்புறம் ராஜ்யத்துக்கு வந்தோடனே அது பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாரையும் என்னோட பண்ணுறேன் அப்படிங்கிறது. அப்புறம் உடனே இப்போ நடக்கிற மாதிரி தான் எல்லாம் வாயால் சொல்லிவிடுறது, இன்னும் என்ன பண்ண போகிறேன்ட்டு. எலெக்ஷன் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாமே, அதை மாதிரி பண்ணாமல் பண்ணிவிடுமேன்னு பண்ணுறது, அப்படி பொய் சொல்கிறது. அவனுக்கெல்லாம் என்ன ஆகுது, அவீச்சிமதி நரக்கே, அவீச்சிமான்னு ஒரு நரக்கம். அந்த நரக்கத்தில் போய் இவனை 100 யோஜனை மலை, 100 யோஜனை தூரம் இருக்கப்பட்ட மலை உச்சியிலேருந்து கீழே தள்ளுறாளாம். அந்த நரகத்தில் போய், இந்த நரகத்துக்கு கீழே பாறாங்கல்லாம் இருக்குமா, இந்த பாறாங்கல்லில் போய் விழுவந்தாள். அங்கே ஜலம் போல் தோற்றம், அவன் ஜலம் மாதிரி இருக்குமா, அவன் என்ன நினச்சிட்டு இருப்பான், ஸ்விம்மிங் மாதிரி விழப்போறன்னுட்டு. அங்கே ஆக்சுவலாக அது பாறாங்கல். அதில் அடிக்கிற அடியில் அவன் என்ன ஆகுன்னா, அவீச்சிமம் திலசா விஷீத்தியமான சரீரா. திலசானா எள்ளு எப்படி பொடி பொடியாக போகுமோ அப்படி என் உடம்பு பொடி பொடியாக செதறுமா. அவனோட உயிரும் போகாதான். நான் மிரியமானா, உயிர் போனாலாவது வலி இருக்காது, கீழே விழுந்து உயிரும் போகாமல் துக்கப்பட்டு வருத்தப்படுவான். நிபத்ததினால் ஆரோபித்தா, அத்தனை தூரத்துலேருந்து அவனை தள்ளுவாளாம்னு சொன்னாள். யஸ்விகவை விப்ரோ ராஜன்யோ வைஷ்யோ வா சோமபீதா தத் கலத்திரம் வா சுராம் பிரதஸ்தோபி வா பிபதி பிரமாததா தேஷாம் நிரயம் நீதானாம் உரசி பதாக்கிரமியாஸ்தியே வன்னினா திரவமானம் கார்ஷ்ணாயசம் நிஷிஞ்சந்தி. இந்த லோகத்தில் நல்ல பிராமணன், விப்ரஹானா பிராமணன், வேத பாட்டேன விப்ரஸ்யாத்து, நல்ல வேதாத்தியானம் பண்ண பிராமணன், இல்லது தத் கலத்திரம் வா அவனது மனைவியோ, விரதஸ்தா அப்பி வா விரதம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கப்பட்டவனோ, அவன் பிரமாதத்தா வா வேணும்னே இல்லை அஜாகிரதினால, சுராம் பிபதி கள்ள குடிக்கிறானோ, கல்லுன்னா நல்ல போதையை கொடுக்குற கல், அவன் ராஜன்யா வைஷ்யா வா சோமபாதா, அவன் ராஜாவாக இருந்தாலும் சரி, வைஷ்யனாக இருந்தாலும் சரி, சோமபானம் செய்கிறவனாக இருந்தாலும் சரி, அவன் என்ன நிறையம் நீத்தானாம், அவனை நரகத்துக்கு அழிச்சுன்னு போவாளாம். போய் உரசி பதா ஆக்கிரமிய, அவன் யமபட்டால் தங்களுடைய கால்களில் பூட்ஸை போட்டுண்டு அந்த பூட்ஸ்னால் அவன் மார்பில் உதன்னு உதைப்பாளாம், முகத்தில் உதைப்பாளாம். ஆசையே வன்னினா திரவமானம், ரொம்ப பழுக்க காய்ச்சி இரும்பு திரவத்தை, இரும்பு அப்படியே லிக்விட் அயன் அது இருக்கும், அப்படியே இரும்புக்கு அப்படியே ஓடும். நான் பார்த்துருக்கேன் ரவுர்கேலா ஸ்டீல் ஃபேக்ட்ரியில். அதில் என்ன பண்ணுவா, அப்படி பழுக்க காய்ச்சின இரும்பு அப்படியே திரவம் மாதிரி ஓடும், அதை அது வாயில் விடுவாளாம். அதை சாப்பிட்ணுமா அவன். நீ சாப்பிட்டியே இன்றைக்கி, மனைவியோடையும் அஜாக்கிரதையாக நீ சாப்பிட்டியே, இன்றைக்கி சாப்பிடுன்னு கொடுப்பாளாம்னு சொன்னாள். அதச்ச யஸ்த்விஹவா ஆத்மசம்பாவனேன ஸ்வயம் அதமோ
ஜன்ம தபோ வித்யாச்சார வர்ணாசிரமவதோ வரியசோ ந பகு மன்யேத ச மிருதகையேவ மிருத்வா க்ஷாரகர்தமே நிறையே அவாக்ஷிரா நிபாதிதோ துரந்தா யாத்தனா ஹி அஷ்ணுதே. இது மாத்திரம் இல்லைன்னால் இந்த லோகத்தில் இருக்கும்பொழுது ஸ்வயம் அதமாக இயற்கையிலேயே அவன் ரொம்ப மோசமானவன். ஏன்னா அவனுடைய சம்ஸ்காரங்கள்லாம் ரொம்ப சம்ஸ்காரஹீனனாக இருந்துட்டு அவனுடைய என்வாயரன்மெண்டல் கண்டிஷன்னால் அவன் இயற்கையிலேயே மோசமாக இருக்கான். ஆத்ம சம்பாவனேன ஜென்ம தபோ வித்யா ஆச்சார வர்ணாசிரமவதா வரியசா. அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய தற்பெருமையோடு கூட அவன் இயற்கையிலேயே ரொம்ப மோசம், ஆனால் பெருமை மாத்திரம் ஜாதி ஆத்ம சம்பாவத்தைன்னு தன் மேலே பெரிய பெருமையோடு கூட அவன் என்ன பண்ணுவான், பிறவி தபஸு கல்வி அனுஷ்டானம் ஜாதி ஆசிரமம் இவைகளை தான் தான் பெரியவன்தான் நினச்சிட்டு இறந்தவர்களை மதிக்க மாட்டானாம், துளி கூட மதிக்க மாட்டானான். நான் பெரிய பிராமணோத்தமன், நான் அசித்தி துவயம் படித்த பிராமணன், ஜாதியில் ரொம்ப வசதி, நான் பிராமணோத்தமன், இப்படிலாம் ஆசிரமத்தில் வசதி, இப்படிலாம் நினச்சிட்டு மதிக்க மாட்டானாம். அப்படி இருக்கப்படும் மிருத்தகாக ஏவ, அவன் உயிரோடு இருந்த போதிலும் கூட இறந்தவனுக்கு சமானம்னாள். ஆச்சாரியால் கேட்டாள், பகவத் விஸ்மரணவேவ மரணம், மரணம்னா என்னன்னு கேள்வி பிரஷ்னோத்தர மாளிகையில் கேட்டாள். மரணம் மரணம்னு சொல்கிறாளே அப்படின்னா என்னன்னாள், பகவத் விஸ்மரணமேவ மரணம்னாள். பகவான் படைத்த ஜாதி ஜந்துக்கள் எல்லாத்துலேயும் பகவான் இருக்காங்கிறத நினைக்காம பகவானை மறக்கிறவன் இருக்கானே அவன் அன்றைக்கே செத்தவனாக நினச்சிக்கோ உயிரிழந்த பொழுதும்னாள். அப்படி இவன் இவ்வளவு அனுஷ்டானம் ஜாதி ஆசிரமம் எல்லாத்தையும் பெருமையோடு கூட மற்றவாளை மறிக்காமல் இருக்கானே அவன் உயிரோடு இருந்தபோது கூட இறந்தவனுக்கு சமானம்னாள். மிருத்வா, அவன் செத்த பிறகு என்ன ஆறுதுனால் க்ஷாரகர்தமே நிறையே, க்ஷாரகர்தமங்கிற நரக்கத்தில் அவனை போட்டு தள்ளுவாளாம், தள்ளி அங்கே துக்கத்தை அனுபவிப்பன்னாள். க்ஷாரகர்தமே நிறையேனாள் யாத்தனா ஹி அஷ்ணுதே, அங்கே போய் அவன் சிரமப்படுவனாள். ஏ ஸ்விக வை புருஷாக புருஷமேதே நயஜந்தே யாஸ்ய ஸ்திரியோ நிருப்பசூன் காதந்தி தாம்சதே பசவைவ நிஹதா யமசதனே யாதயந்தோ ரக்ஷோகணாः சௌனிகாः இவ ஸ்வதிதினா அவதாய அஸ்ருக்கு பிபந்தி நிருத்யந்தி ச காயந்தி ச ஹ்ருஷ்யமாணாः யதே புருஷாதாः. இந்த லோகத்தில் எந்த மனுஷாள்னால் மனுஷ பசுவை வச்சு பெரிய யாகங்கள் பண்ணுறாளோ, ஏன்னா ஒரு காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்குன்னே, அத்தனை துர்மதங்களையும் கண்டித்தவாள் நம்ம ஆச்சாரியாள்னு சொல்கிறது. ஆச்சாரியாளுடைய சரித்திரத்தை சங்கர விஜயங்கிறதாப்பட்ட கிரந்தத்தில் பார்த்தோம்னா அதில் சொல்லியிருக்கோம். அவர் போய் இந்த நாடு முழுக்க போய் என்னென்னமோ வேள்விகளும் இதுவும் நடந்துட்டு இருந்தது. காளி கோவிலில் போய் என்ன பண்ண, மனுஷ பசுவை வெட்டுவன், மனுஷனை வெட்டுவன், காளிக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த மனுஷனையே சாப்பிடுவோம், கேனிபலிசம் இப்படிலாம் நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் சொல்கிறாளிங்க. இகத்து ஏ புருஷாகவை புருஷமேதேன்னு மனுஷனையே பலியாக கொடுக்கறது பத்ரகாளிக்கு, இப்படிலாம் பண்ணி அந்த மனுஷனையே சாப்பிட்றது. யாஹா ஸ்திரீயாச்ச நிருபசூன்னு காதந்தி, அவனுடைய பத்னிகள் எல்லாம் அந்த மனுஷரால் பசுக்களை திங்கிறது. அப்போ என்ன ஆகும்னால் அந்த புருஷால் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அந்த மனுஷ பசுக்கள் இருக்கே யமலோகத்தில் அங்கே ராட்சசாலாகி கஷாப்பு கடை வச்சவாளா, சௌனிக்காக இவ கஷாப்பு கடை வச்சவன் எப்படி பண்ணுவானோ அப்படி பெரிய பெரிய கத்தியை வச்சுட்டு இவாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாளாம். இவாள்லாம் அங்கே வந்தோடனே அவளை வெட்டி மனுஷாலை திங்குற மாதிரி ரத்தத்தை குடிப்பாளாம், ஆடுறாளாம், பாடுறாளாம். அசுருக்கு பிபந்தி நிருத்யந்தி காயந்தி, நிறையா சாப்பிடுவாளாம், டான்ஸ் அடிப்பாளாம். அப்படி நீ எங்களை வெட்டினியே, இப்போ நான் ஒன்றை வெட்டுறேன் பாருன்னு வெட்டுவாளுங்கிறதா சொல்லி பயமூர்த்தினாள். இப்படி ஒரு நரக்கம் இருக்குன்னுட்டு. ஏத்விகவா அநாகசோ அரண்யே கிராமே வா வைஸ்ரம்பகைஹி உபசிருதான் விஸ்ரம்பய்ய ஜிஜீவிஷூன் शूलसूत्रादिषु उपप्रोतान् क्रीडनकतया यातयन्ति तेऽपि च प्रेत्य यमयातनासु शूलादिषु प्रोतात्मानः श्रुतृभ्यां चाभिहताः
கங்கவட்டாதிபிஹி ச இதத்ததா திக்மதுண்டைः ஆகன்யமானாः ஆத்மசமலம் ஸ்மரந்தி. இந்த லோகத்தில் காட்டிலேயோ நாட்டிலேயோ கிராமத்துலேயோ எல்லாரையும் நம்பிக்கையை உண்டு பண்ணுங்கிற நம்பிக்கையை மாதிரி அநாகதா சூல சூத்திராதி சூத்து புரோத்தானு சூலம் நூல் இதெல்லாம் கோத்து எல்லாரையும் விளையாடி ஜந்துக்களெல்லாம் போக்குறாளோ அவள்லாம் இறந்தோன்னே என்ன ஆகும்னால் அங்கே லோகத்தில் யமலோகத்தில் சூலம் முதலானதில் கோக்கப்பட்டு பெரிய கயரில் கோக்கப்பட்டு அங்கே சிரமப்படுவாளாம். கங்கவட்டாதிபி ஆகன்யமானாச்ச அங்கே பெரிய பெரிய கழுகு கொக்கு எல்லாம் உட்காந்துருக்குமாம். இவாளை சாப்பிட்டு கொத்தி கொத்தி சாப்பிட்றதுக்காக அப்போ சாப்பிடும்போது ஆத்மசமலமும் ஸ்மரந்தி. தான் பண்ணின தப்பு நம்ம பூலோகத்தில் இருக்கும்பொழுது இப்படி கெட்ட விஷயங்கள்லாம் நம்ம பண்ணினுமேன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாளாம். ஆத்மசவலம் ஸ்மரந்தி. ஏ த்விஹவை பூதானி உத்வேஜயந்தி நராக உல்பணஸ்வபாவாக யதா தந்தசூகாः தேபி பிரேத்திய நரகே தந்தசூகாख्ये நிபதந்தி. யத்ர நிருப தந்தசூகாः பஞ்சமுகாः சப்தமுகாः உபசிருத்திய கிரசந்தி யதா பிலேஷயான். இந்த லோகத்தில் ரொம்ப கொடிய உல்பண ஸ்வபாவாக ரொம்ப கொடிய ஸ்வபாவம் உள்ள மனுஷியாள், துளிக்கூட மனசில் கருணை இல்லாத மனுஷியாள். அவள் எப்பேற்பட்டவாள்? பாம்புகள் மாதிரி இருப்பாளாம். தந்தசூக்காக யதா பூதானி உத்வேஜயந்தி. இவாளை பார்த்தாலே பாம்பை பார்த்தா கூட நடுங்க மாட்டான். இவன் வந்தானாலே ரோட்டில் போனாலே பயப்படுவானான். அப்படி இருப்பாளாம் சில கொடிய சுபாவம் உள்ளவாள். அவள்லாம் இறந்தோன்னே என்ன ஆகும்னாள், அதே மாதிரி எந்த பாம்பை கண்டு பயப்படாமல் பாம்புக்கு மேலே பயந்துட்டு இருந்தாலோ ஜனங்கள், இவாள் தந்தசூக்கங்கிற நரக்கம், பாம்பு இருக்கிற இடம்ங்கிற நரக்கத்தில் போய் விழறாளாம். அந்த நரக்கத்தில் என்ன இருக்கும்னால் 5 தலை 7 தலை பாம்புகள் இருக்குமாம். இருந்துட்டு எலியை எப்படி பாம்புகள் பிலேஷயான் யதா கிரசந்தி, எலிகளை போய் பாம்பு எப்படி முழுகுமோ அப்படி இந்த மனுஷியல் கெட்ட சுபாவம் உள்ள மனுஷியால் அங்கே போனோடனே அவளை அங்கே இருக்கப்பட்ட பாம்புகள் 7 தலை பாம்பு 5 தலை பாம்பு எல்லாம் கடித்து கொதறி சாப்பிட்டு விடுமான்னு சொன்னாள். தந்தசூக்கான்னு அந்த அந்த நரகத்துக்கு பேர். ஏ த்விஹவா அந்தாவட்ட குசூல குஹாதிஷு பூதானி நிருந்தந்தி ததா அமுத்திர தேஷ்வேவ உபவேஷ்ய சகரேண வன்னினா தூமேன நிருந்தந்தி. யாரெல்லாம் இந்த லோகத்தில் இருட்டிலையும் குழிகள்லேயும் குதிர்கள்லேயும் குகைகள்லேயும் பிராணிகளை துன்புறுத்துகிறாளோ அவள் பரலோகத்தில் அதே மாதிரி அந்த இருட்டிலையும் குதிர்கள்லேயும் குகைகள்லேயும் அடைக்கப்பட்டு சகரேன வன்னினா தூமேன நிருந்தந்தி. அது யமபட்டாள் விஷத்தை கொடுத்தும் நெருப்புனாலையும் புகையினாலையும் இவாளை இம்சிப்பாளாம், கஷ்டப்படுவாளாம் அவள்லாம். யஸ்துஹவா அதிதீன் அபியகதான் வா கிரகபதி அசகிருத் உபகத மன்யு திதக்ஷுரிவ பாபேன சக்ஷுஷா நிரீக்ஷதே தஸ்ய ஜாபி நிறையே பாபதிருஷ்டேः அக்ஷிணி வஜ்ரதுண்டா கிருத்ரா கங்க காக்க வட்டாதயः பிரசக்யோரு பலாத் உட்பாட்டயந்தி. எந்த ஒரு இங்கே இல்லறத்தில் இருக்கப்பட்ட மனுஷன் ரொம்ப கெட்டவன், அங்கே யாரானும் ரிலேட்டிவ்ஸோ இல்லை யாரானும் கெஸ்ஸோ விருந்தாளிகளோ வந்தால் அவளை பார்க்குறது கோப்பக்கண்ணோடு பார்க்குறது, என்றைக்கு இவன் போவன்னு பார்க்குறது, பாப்பக்கண்ணால் பார்க்குறது, எரிக்கிறது மாதிரி பார்க்குறது, கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுறது, அவளுக்கு ஒன்றும் ஆகாரங்கள் கொடுக்கறது இல்லை. இவாட்ட நிறையா சொத்து இருக்கும், இருந்தாலும் கொடுக்க மாட்டான். அம்மா யாரானும் பிச்சை கட்டுன்னு வந்தால் அவனை எரிக்கிற மாதிரி பார்த்து அனுப்புறது, வாயால் யாரும் சொல்லி அனுப்புறது. இவாளெல்லாம் என்ன ஆகும்னால் அக்ஷினி அப்படி நிறைய வஜ்ரதுண்டாக கிருத்ராக கங்காக வட்டாதய கங்காக்கம் காகம் காக்கா கழுகு முதல்ல பருந்து முதலாளர்கள்லாம் எப்படி தன்னுடைய கூர்மையான அலகுகள்னால் சாப்பிடுமோ அப்படி இவனை பிடுங்கி சாப்பிடுமா இவனுடைய கண்ணை. எந்த கண்ணால் தானே பார்த்தே அந்த வந்திருந்த கெஸ்ட்டுகளெல்லாம் உன்னோட கண்ணை பிடுங்குறேன் பாருன்னு பிடுங்கி திங்குமா. எஸ் திவிஹவா
ஆட்யாபிமதி அஹங்கிருதி திரியக் பிரேக்ஷண சர்வத்தோபிவிசங்கி அர்த்தவ்யய நாச சிந்தையா பரிசுஷ்யமான ஹிருதய வதனோ நிர்வൃத்தி அனவகதோ கிரக இவார்த்தம் அபிரக்ஷதி சச்சாபி பிரேத்திய ததுத்பாதனோத்கர்ஷண சம்ரக்ஷண சமல கிரக சூச்சீமுகே நரகே நிபததி யத்ர வித்தகிரகம் பாபபுருஷம் தர்மராஜபுருஷாः வாயகா இவ சர்வதோ அங்கேஷு சூத்ரை பரிவயந்தி. எவன் ஒருவன் பெரிய பணக்காரனாக இருப்பான், ஆட்யாபிமதி, எங்கிட்ட தான் நிறைய சொத்து இருக்குது, ஐ எம் அ பில்லியனர்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பேன். ஐ எம் அ பில்லியனர், மல்டி பில்லியனர்னு சொல்லிட்டு இஸ் அ பேட் கை, ஐ எம் அகங்காரம் ஏற்படுறது, பாக்கி எல்லாரையும் கெட்ட வார்த்தையினால் பேசுறது, அகங்கிருதி அகங்காரம் கொண்டு, சர்வத்தா விசங்கி எல்லார் விஷயத்துலேயும் சந்தேகப்படுறது, எல்லார் விஷயத்துலேயும் கோணலான பார்வையை வச்சுட்டு இருக்கிறது, ஒத்தனையும் நம்புறது இல்லை. அர்த்தவிய நாசன சிந்தையா, எப்பொழுதும் ஒரே பயமாக இருக்கும், தன்னுடைய சொத்து அழிஞ்சு போயிடுமோ, ஸ்டாக் மார்க்கெட்டில் கோவிந்த ஆகிடுமோன்னு பயந்துட்டே இருக்கிறது. அந்த கவலையிலேயே அவனுடைய பரிசுஷ்யமான ஹிருதய வதனா, அவனுடைய ஹிருதயம் முகம் எல்லாமே சுருங்கி போய் கிடக்குமாம். இப்படி துளி கூட சந்தோஷம் இல்லாதவனாக இருப்பான் அவன் என்ன கிரகா இவ, பெரிய பூதம் மாதிரி தன்னுடைய பணத்தை காவல் காப்பனா, இப்போ பார்த்தாலும் பணத்தையே பணம் பண்ணணும் அர்த்தபரனாக இருந்துருப்பான். அபிரக்ஷந்தி, அவன் என்ன ஆகும்னால், அவன் சம்பாதிச்சு வச்சுருந்த சொத்து எல்லாம் இருக்கே, அதெல்லாம் இவன் பாபகர்மாவனால் எல்லாம் தொலைஞ்சு போய் பிரேத்திய அவன் இறந்த பிறகு இவனை எங்கே கொண்டு போய் தள்ளுவாள்னால், சூச்சிமுகம்னு ஒரு நரகம், சூச்சின்னா ஊஷின்னு அர்த்தம், அந்த சூச்சிமுகங்கிற நரகத்தில் போய் விழுவன். அங்கே இவன் யார்கிட்டேருந்து இந்த பணத்தெல்லாம் காப்பாற்றி வச்சானோ அந்த மனுஷியாள்னால் என்ன பண்ணுவாள், இந்த பாப்ப மனுஷனை நெசவாளிகள்லாம் எப்படி போட்டு நூல் கயத்தினால அப்படி ஊசியை வச்சு இரும்பாலோ அப்படி இவன் உடம்பு முழுக்க நூல்னால் சுற்றி கட்டப்பட்டு அவனை துன்புறுத்துவாளாம், கட்டி வதை பண்ணுவாளாம் சொன்னாள். சூத்திரைஹி பரிவயந்தி, அவனை சுற்றிகளும் உடம்பை போட்டு கட்டி வச்சுடுவாள்னாள். ஏவம் விதா நரகாः யமாலயே சந்தி சதசः சஹஸ்ரசः தேஷு சர்வேஷு ச சர்வ ஏவ அதர்மவர்த்தினோ ஏ கேச்சித் இஹோதிதா அனுதிதாச்ச அவனிபதே பர்யாயேண விசந்தி ததைவ தர்மானுவர்த்தினः இதரத்ர இஹ து புனர்பவேத் து உபயசேஷாபியாம் நிவிசந்தி. இப்படி நரகங்கள், ஏ ராஜாவே பரீட்சித்து, நான் கொஞ்சம்தான் சொன்னேன், யமலோகத்தில் இதை மாதிரி நூற்றுக்கணக்காகவும் ஆயிரக்கணக்கான நரகங்கள் இருக்குப்பா. இதில் சிலதுனா சொல்லப்பட்டிருக்கு, சிலதுனா சொல்லப்படாத நரகங்கள் இருக்குது. அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன் சில பாப்பிகளை பற்றி, இன்னும் நான் சொல்லாத பாப்பிகள் அனுதிதாக ஏ கேச்சித்து அதர்மவர்த்தினாக, நான் சொல்லாத இன்னும் பலவிதமான பாப்பங்கள் பண்ணப்பட்டவாள் எவ்வளோ இருக்காள். அதே மாதிரி தர்மானுவர்த்தினா இதரத்திர, தர்மம் புண்ணியம் செஞ்சவாளும் சொர்க்கத்துக்குள்ளே போகிறாள், அவள் சொர்க்கத்தில் போய் பிரவேசம் பண்ணி அங்கே இருப்பாள். அது பண்ணிவிட்டு உபயசேஷாபியாம் புனர்பவே ஹது, சொர்க்கத்தில் போய் அனுபவித்த பிறகு மீதமாக இருக்கப்பட்ட அந்த புண்ணிய பாப்பங்களுக்கு ஏற்ப மறுபடியும் இந்த லோகத்தில் வந்து விழுவாள். தங்கள் பாப்பங்கள்லாம் போனோடனே மறுபடியும் மனுஷியாளாக வந்து பிறப்பாள். அதனால் இதான்ப்பா பிரவருத்தி லக்ஷணம்னு சொன்னாள். சொல்லிவிட்டு மகாராஜாவுக்கு சொன்னாள், நிவத்தி லக்ஷண மார்க்கா ஆதாவேவ வியாக்கியாதா, உனக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் நிவர்த்தி மார்க்கம் எப்படின்னுட்டு, இதிலெல்லாம் மாட்டிக்காமல் இருக்கணும்னா நிவர்த்தி மார்க்கம் தான் ஒன்று உண்டு, அதை நான் சொல்லியிருக்கேன்னாள். ஏதாவானேவ அண்டகோஷோ யதுர்தசதா புராணேஷு விகல்பித உபகீயதே யத்தத் பகவதோ நாராயணஸ்ய சாக்ஷான் மகாபுருஷஸ்ய ஸ்தவிஷ்டம் ரூபம் ஆத்மமாயா குணமயம் அனுவர்ணிதம் ஆத்ருதா படதி ஸ்ருணோதி ஸ்ராவயதி ச உபகேயம் பகவதः பரமாத்மனோ அக்ராக்கியமபி ஸ்ரத்தா பக்தி விசுத்த புத்தி வேதா. மகாராஜாட்ட சொன்னாள், அப்பா இந்த புராணங்களில்
14 வகையாக அமைக்கப்பட்டிருக்கு புராணங்கள். அதில் சாக்ஷாத் பகவான் ஸ்ரீமன் ராமன் நாராயணனுடைய பகவதா நாராயணஸ்ய ஆத்ம மாயாகுணம் சவிஷ்டம் ரூபம், அவருடைய சொந்த ரூபம் இருக்கே, அதை வர்ணிச்சிருக்கு இந்த புராணங்களில். அதை யார் ஒருத்தன் படிக்கிறானோ, படதி ஸ்ருணோதி ஸ்ராவயதி, கேட்குறானோ கேட்க செய்கிறானோ, அதாவது சொல்கிறானோ, அவள் எல்லாருக்கும் என்ன ஆகுனா ஸ்ரத்தா பக்தி விசுத்த புக்தி, ஸ்ரத்த பக்தி இவையினால மனசு சுத்தமாகப்பட்டு, உபகேயம் அக்ராஹ்யம் பகவதா பரமாத்மனா அப்படி வேதா, உபனிஷத்துக்கள்லேயும் வேதங்கள்லேயும் மற்ற கிரந்தங்கள்லேயும் சொல்லப்பட்ட மற்ற உபாயங்கள்னால சீக்கிரமாக அறிய முடியாத சில விஷயங்கள் கூட பகவானுடைய ஸ்வரூபத்தை அறிஞ்சு கொண்டுடுவன். இதெல்லாம் படிக்கிறான், இதை சொன்னாக்க அதை நான் சொல்லியிருக்கேன், எனக்கு பகவானை பற்றி ரூபத்தை ஸ்தூல ரூபத்தை சொல்லியிருக்கேன்னாள். உடனே ராஜாவுக்கு சொல்லிட்டு வராள். ஸ்ருத்வா ஸ்தூலம் ததா சூக்ஷ்மம் ரூபம் பகவதோ யதிஹி ஸ்தூலே நிர்ஜிதமாத்மானம் சனை சூக்ஷ்மம் தியானயேதிதி. இப்போ உனக்கு பகவானுடைய ஸ்தூல ரூபத்தை எடுத்து சொன்னேன். பூமண்டலத்தையும் தேவ லோகத்தையும் பூலோகத்தையும் அத்தல பாதாள லோகத்தையும் நரக்கத்தையும் எல்லாம் எடுத்து சொன்னேன், நீ சிரவணம் பண்ணினே. யதிஹி பகவானுடைய ஸ்தூல ரூபம் சூக்ஷ்ம ரூபம் இதெல்லாம் உண்மையாக யார் சிரவணம் பண்ணி, எந்த சந்நியாசியானவன் ஸ்தூல வடிவத்தில் மனசை செலுத்தி மெல்ல மெல்ல புத்தியை சூக்ஷ்ம ரூபத்தில் செலுத்தணும். இதையே நினச்சிட்டு இருக்கப்படாது, சூக்ஷ்மமாக இருக்கப்பட்ட பகவானுடைய ரூபத்துக்குள்ளே நுழையணும். அப்படி போனால் என்ன ஆகும்னால், பூத்வீபவர்ஷ சரிதத்ரி நபசமுத்திர பாதாள திங் நரக பாகண லோகசம்ஸ்தா கீதாமயா தவ நிருபாத்புதம் ஈஸ்வரஸ்ய ஸ்தூலம் வபு சகல ஜீவனிகாய தாமா. ஹே ராஜா பரீட்சித்து, உனக்கு நான் பூமி துவீபம் வருஷம் நதி மலை ஆகாசம் சமுத்திரம் பாதாளம் பல திசைகள் நரக்கம் நட்சத்திர மண்டலம் லோகம் இவைகளெல்லாம் ஸ்தூலமாக பகவானுடைய ரூபங்கிறதா எடுத்து உனக்கு சொல்லியிருக்கேன். எல்லா ஜீவராசி கூட்டத்துக்கும் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கப்பட்டவர் இந்த ஈஸ்வரன். சகல ஜீவனிகாய தாம ஈஸ்வரஸ்ய அத்புதம். அப்போ ஏற்பட்ட இந்த பகவானுடைய அற்புதமான இந்த ஸ்தூல வடிவத்தை நான் உனக்கு எடுத்து சொன்னேன்பான்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். ஸ்தூல ரூபத்தை எடுத்து சொன்னாள். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே ஷட்விம்சோऽध्यायः பஞ்சமஸ்கந்த சமாப்தः. ஸ்ரீ ஹரே நம. இவ்வாறாக 26வது அத்தியாயத்து மூலமாக 5ஆம் ஸ்கந்தத்தை முடித்தாள் ஸ்ரீ சுகாச்சாரியாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் ஒரு தடவை வாசிப்போம். அத்தியனமாக பண்ணாலும் இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் 21வது ஸ்லோகத்திலேருந்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரயே நமः. யஸ்துகவை சர்வாபிகமः தமமுத்திர நிறையே வர்த்தமானம் வஜ்ரகண்டக ஷால்மலீம் ஆரோப்பிய நிஷ்கர்ஷந்தி. ये स्विहवै राजन्याः राजपुरुषाः वा अपाखण्डा धर्मसेतून् भिन्दन्ति ते सम्परेत्य वैतरण्यां निपतन्ति भिन्नमद्यादाः तस्यां निरय परिकाभूतायां नद्यां यादो गणैः इतस्ततो भक्ष्यमाणाः आत्मना न वियुज्यमानाः च असुभिः उह्यमानाः स्वाघेन कर्मपाकम् अनुस्मरन्तो विण्मूत्रपूयशोणितकेश नखास्ति भेदः मांसवशा वाहिन्याम् उपतप्यन्ते. ये स्त्विहवै वृषलीपतयो नष्ट शौचाचारनियमाः त्यक्तलज्जाः पशुचर्यां चरन्ति ते चापि प्रेत्य पूय विण्मूत्रश्लेष्म मलापूर्णार्णवे निपतन्ति तदेव अतिबीभत्सितम् अश्नन्ति. ये स्त्विहवै श्वगर्दभपतयः ब्राह्मणादयो मृगया विहाराः अतीर्थे च मृगान् निघ्नन्ति तानपि सम्परेतान् लक्ष्यभूतान् यमपुरुषाः इषुभिः विद्यन्ति. ये स्त्विहवै दाम्भिकाः दम्भयज्ञेषु पशून् विशसन्ति तान् अमुष्मिन् लोके वैशसे नरके पतितान् निरयपतयो यातयित्वा विशसन्ति. यस्त्विहवै सवर्णां भार्यां द्विजो रेतः पाययति काममोहितः तं पापकृतम् अमुत्र रेतकुल्यायां पातयित्वा रेतः सम्पाययन्ति. ये स्त्विहवै दस्यवो अग्निदा गरदा
ग्रामान् सार्थान् वा विलुम्पन्ति राजानो राजभटा वा तांश्चापि हि परेत्य यमदूता वज्रदंष्ट्राः श्वानः सप्तशतानि विंशतिश्च सरभसं खादन्ति यस्त्विह वा अनृतं वदति साक्ष्ये द्रव्यविनिमये दाने वा कथञ्चित् स वै प्रेत्य नरके अवीचिमति अधशिरा निरवकाशे योजन शतोच्छ्रायात् गिरिमूर्ध्नः सम्पात्यते यत्र जलमिव स्थलम् अश्मपृष्ठम् अवभासते तदवीचिमत् तिलशो विषीद्यमानशरीरो न म्रियमाणः पुनरारोपितो निपतति यस्त्विह वै विप्रो राजन्यो वैश्यो वा सोमपीठः तत्कलत्रं वा सुरां प्रतस्थोऽपि वा पिबति प्रमोदतः तेषां निरयं नीतानाम् उरसि पदा आक्रम्यास्ये वह्निना द्रवमाणं कार्ष्णायसं निषिञ्चन्ति अथ च यस्त्विह वा आत्मसम्भावनेन स्वयमधमो जन्मतपो विद्याचारवर्णाश्रमवतो वरीयसो न बहु मन्येत स मृतक एव मृत्वा क्षारकर्दमे निरये अवाक्षिरा निपातितो दुरन्ता यातना हि अश्नुते ये स्त्विह वै पुरुषाः पुरुषमेधेन यजन्ते याश्च स्त्रियो नृपशून् खादन्ति तांश्च ते पशवैव निहता यमसदने यातयन्तो रक्षोगणाः सौनिकाः इव स्वधितिना अवधाय असृक् पिबन्ति नृत्यन्ति च गायन्ति च हृष्यमाणाः यथेह पुरुषादाः ये त्विह वा अनागसो अरण्ये ग्रामे वा वैश्रम्भकैः उपविश्रम्भय्य जिजीविषून् शूलसूत्रादिषु उपप्रोतान् क्रीडनकतया यातयन्ति तेऽपि च प्रेत्य यमयातनासु शूलादिषु प्रोतात्मानः क्षुत्रुभ्यां चाभिहताः कङ्कवटादिभिः च इतस्ततः तिग्मतुण्डैः आहन्यमानाः आत्मशमलं स्मरन्ति ये त्विह वै भूतानि उद्वेजयन्ति नराः उल्बणस्वभावाः यथा दन्दशूकाः तेऽपि प्रेत्य नरके दन्दशूकाख्ये निपतन्ति यत्र नृपदन्दशूकाः पञ्चमुखाः सप्तमुखाः उपसृत्य ग्रसन्ति यथा बिलेशयान् ये त्विह वा अन्धावट कुसूल गुहादिषु भूतानि निरुन्धन्ति तथा अमुत्र तेष्वेव उपवेश्य सगरेण वह्निना धूमेन निरुन्धन्ति यस्त्विह वा अतिथीन् अभ्यगतान् वा गृहपतिः असकृत् उपगत मन्युः दिदक्षुरिव पापेन चक्षुषा निरीक्षते तस्य चापि निरये पापदृष्टेः अक्षिणी वज्रतुण्डा गृध्राः कङ्ककाकवटादयः प्रसख्योरुबलात् उत्पाटयन्ति यस्त्विह वा आढ्याभिमतिः अहङ्कृतिः तिर्यक् प्रेक्षणः सर्वतो अभिविशङ्की अर्थव्ययनाशचिन्तया परिशुष्यमाणहृदयवदनो निर्वृतिम् अनवगतो ग्रह इवार्थम् अभिरक्षति स चापि प्रेत्य तदुत्पादनोत्कर्षण संरक्षण शमलग्रहः सूचीमुखे नरके निपतति यत्र वित्तग्रहं पापपुरुषं धर्मराजपुरुषाः वायका इव सर्वतोऽङ्गेषु सूत्रैः परिवयन्ति एवं विधा नरकाः यमालये सन्ति शतशः सहस्रशः तेषु सर्वेषु च सर्व एव अधर्मवर्तिनो ये केचित् योगिता अनुदिताश्च अवनिपदे पर्यायेण विशन्ति तथैव धर्मानुवर्तिनः इतरत्र इह तु पुनर्भवे च त उभयशेषाभ्यां निविशन्ति निवृत्तिलक्षणमार्गः आदावेव व्याख्यातः एतावानेव अण्डकोशे यश्चतुर्दशधा पुराणेषु विकल्पित उपगीयते यत्तद्भगवतो नारायणस्य साक्षान् महापुरुषस्य स्थविष्ठं रूपम् आत्ममायागुणमयम् अनुवर्णितम् आदृतः पठति शृणोति श्रावयति स उपगेयं भगवतः परमात्मनो अग्राह्यमपि
श्रद्धा भक्ति विशुद्ध बुद्धिर्वेदा श्रुत्वा श्रुत्वा स्थूलं तथा सूक्ष्मं रूपं भगवतो यतिः स्थूले निर्जितमात्मानं शनैः सूक्ष्मं धिया नयेत् इति। भूद्वीपवर्षसरिदद्रिनभः समुद्र पातालदिङ् नरक भागण लोकसंस्था गीतामया तव नृपाद्भुतम् ईश्वरस्य स्थूलं वपुः सकलजीवनिकाय धाम। श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पञ्चमस्कन्धे षड्विंशोऽध्यायः। श्रीहरये नमः इति पञ्चमस्कन्धः समाप्तः। ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बराद् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.